சென்னை மாநகரின் வானம் இன்று கும்மிருட்டு மேகங்களால் சூழப்பட்டிருந்தது. ஆனால் அதைவிட அதிக அடர்ந்த இருள் சென்னையின் மிக சிறந்த பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையின் முதன்மை அறை எண் 701 கவிழ்ந்திருந்தது. அனுராதா தனது இரத்தத்தை வியர்வையாக்கி இரவு பகலாக உழைத்து சுழியத்தில் இருந்து உருவாக்கிய மருத்துவமனை இது. இன்று அதே மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிர் வாழ்க்கையின் எல்லைக்கோட்டில் அவர் நின்று கொண்டிருந்தார். வயது வெறும் 49. மிகவும் கண்டிப்பான, ஒழுக்கமான மற்றும் புத்திசாலித்தனமான பெண் தொழிலதிபர் என்று மருத்துவ உலகில் அவருக்கு பெரும் செல்வாக்கு இருந்தது. ஆனால் இன்று விதி அவர் மீது ஒரு கொடிய விளையாட்டை ஆடியிருந்தது. அவரது உடல் அவருக்கு கை கொடுத்து கொண்டிருந்தது. அவரது கல்லீரல் முற்றிலும் செயலிழந்து விட்டது. மருத்துவ விஞ்ஞானம் கையை விரித்து விட்டது. அவர் உயிர் வாழ இன்னும் 3 நாட்களே அவகாசம் இருப்பதாக அவருக்கு கீழே பணியாற்றும் நிபுணத்துவ மருத்துவர்களே இறுதி தீர்ப்பளித்திருந்தனர். ஆனால் சில நேரங்களில் மரணத்தின் வாசலில் நிற்பவன் கூட உயிருடன் இருப்பவர்களை விட பெரிய முடிவை எடுத்து விடுகிறான். உங்கள் பார்வையில் நாம் உயிர் மூச்சாக கருதுபவர்களே துரோகம் செய்தால் மனிதன் அமைதியாக இருக்க வேண்டுமா, அல்லது நீதிக்காக இறுதி மூச்சு வரை போராட வேண்டுமா? உங்கள் கருத்தை கமெண்டில் கூறுங்கள். அந்த அறையில் ஒரு பயங்கரமான உறைந்து போகும் அமைதி நிலவியது. அந்த அமைதி இதய துடிப்பை கண்காணிக்கும் கருவியின் பீப் பீப் என்ற தாளமும் செயற்கை சுவாச கருவியின் சத்தமும் மட்டுமே உடைத்து கொண்டிருந்தன. காற்றில் மருத்துவ வாசனை, உப்பு நீர் மற்றும் கிருமி நாசினிகளின் நாற்றம் நிரம்பியிருந்தது. அந்த வாசனை அனுராதாவிற்கு பழகிவிட்டது. ஆனால் இன்று அதில் மரணத்தின் வாடை வீசுவது போல் அவருக்கு தோன்றியது. அவரது கண்கள் மூடியிருந்தன. அவரது உடல் மருந்துகளின் கனத்த போதையில் இருப்பதாக எவரும் நினைக்கலாம். அவரது தோல் வெளுத்து போயிருந்தது. கைகளின் நரம்புகளில் ஊசிகளும் குளுக்கோஸ் குழாய்களும் பொருத்தப்பட்டிருந்தன. மேலோட்டமாக பார்த்தால் அவர் ஆழமான மயக்கத்தில் இருந்தார். ஆனால் உண்மையில் அவரது மனம், அவரது புத்தி வைரத்தைப் போல தெளிவாகவும் விழிப்புடனும் இருந்தது. அவரை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு சத்தமும் அவருக்கு தெளிவாக கேட்டது. கண்களை மூடிக்கொள்வது என்பது அவரது பழைய தொழில்முறை யுக்தி. எதிரில் இருப்பவரை கவனக்குறைவாக வைத்துக்கொண்டு அவர்களின் உண்மையான எண்ணங்களை அறிந்து கொள்ளும் இந்த பழக்கம் இன்று அவருக்கு வாழ்வின் மிகப்பெரிய மற்றும் பயங்கரமான உண்மையை காட்டப்போவதாக இருந்தது. திடீரென அறையின் கனமான தானியங்கி கதவில் கிளிக் என்ற மெல்லிய சத்தம் கேட்டது. கதவு திறந்து மூடப்பட்டது. கிருமி நாசினிகளின் மனம் நிறைந்த அந்த அறையில் ஒரு நொடியில் ஒரு உக்கிரமான, விலை உயர்ந்த மற்றும் பரிச்சயமான வாசனை கலந்தது. அதுதான் கடந்த ஆண்டு அவர் தனது கணவன் எல்வினுக்கு அவனது பிறந்த நாளுக்கு பரிசாக அளித்த அதே நறுமண திரவியம். அனுராதாவை விட 10 வயது இளையவன், மிகவும் அழகானவன், கம்பீரமானவன், ஆனால் மேலோட்டமாக இனிமையாக பேசுபவன். அனுராதாவின் தனிமை நிறைந்த வேலையில் மூழ்கிய வாழ்க்கையில் அவன் ஒரு மென்மையான தென்றலைப் போல வந்தான். அவள் அவன் மீது கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைத்தாள். அவனது பாதங்களின் சத்தம் அவரது கட்டிலின் திசையில் வரத் தொடங்கியது. எல்வினின் காலில் இருந்த விலை உயர்ந்த தோல் காலணிகளின் சத்தம் அனுராதாவின் இதய துடிப்பை எகிர வைத்தது. அவர் தனது சுவாசத்தை மிகவும் மெதுவாக வைத்து கொண்டார். முகத்திலுள்ள தசைகள் அசைவதை தவிர்த்து கடும் முயற்சி செய்தார். எல்வின் அவரது கட்டிலுக்கு அருகில் வந்து நின்றான். அனுராதாவிற்கு அவனது சுவாசத்தின் வெப்பம் உணர முடிந்தது. அவன் மானிட்டரில் இருந்த எண்களை பார்த்தான். அறையில் வேறு யாரும் இல்லை. நர்ஸ் அல்லது மருத்துவர் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டான். பிறகு ஒரு மிக கொடூரமான, வஞ்சகமான மற்றும் குளிர்ந்த சிரிப்பு அவனது உதடுகளில் தவழ்ந்தது. அந்த சத்தம் அனுராதாவின் காதுகளில் விழ அவரது முதுகெலும்பில் ஒரு சில்லிப்பு ஏறியது. எல்வின் கீழே குனிந்தான். அவனது முகம் அனுராதாவின் காதுக்கு அருகில் வந்தது. அவனது அந்த விலை உயர்ந்த நறுமண திரவியத்தின் வாசனை
அனுராதாவிற்கு இப்போது குமட்டலை உண்டாக்கியது. அவன் மிகவும் மெதுவாக, ஆனால் ஒரு பாம்பு சீறுவது போன்ற விஷமான குரலில் பேச ஆரம்பித்தான். இறுதியாக, கடைசியாக அந்த நாள் நெருங்கிவிட்டது அனு. எல்வினின் குரல் முழுமையாக மாறியிருந்தது. அதில் வழக்கமான போலி பாசம், மரியாதையுடனான பயம் எதுவுமே இல்லை. அங்கு இருந்தது வெறும் ஒரு வக்கிரமான, அருவருப்பான மற்றும் கொடூரமான சுயநலம். எவ்வளவு காலம் என்னை காத்திருக்க வைத்தாய்? 3 வருடங்கள். தொடர்ந்து 3 வருடங்கள் நான் ஒரு கீழ்ப்பிடிதலுள்ள, அன்பான மற்றும் அக்கறையுள்ள கணவனாக நடித்து கொண்டிருந்தேன். உன்னுடைய அந்த சலிப்பூட்டும் வணிக விருந்துகள், உன்னுடைய அந்த லட்சிய கருத்துக்கள் மற்றும் உன்னுடைய கிளவியாகி வரும் இந்த உடலுடன் வாழ்வது, இது எனக்கு ஒரு சித்திரவதை. உன்னுடன் இருக்கும்போது எனக்கு மூச்சு முட்டியது. அனுராதாவின் மனம் உள்ளுக்குள் ஆயிரக்கணக்கான துண்டுகளாக சிதறியது. எந்த மனிதன் மீது உயிர் மூச்சாக அன்பு வைத்தாளோ, யாரை தனது சாம்ராஜ்யத்திற்கு பங்குதாரராக ஆக்கினாளோ, அந்த மனிதன் அவள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவளை பற்றி இவ்வளவு விஷமான எண்ணங்களை கொண்டிருந்தான். அவள் இதயத்தில் யாரோ ஒரு சூடான இரும்பை பாய்ச்சுவது போன்ற வலி ஏற்பட்டது. ஆனால் அவரது உடல் கல்லை போல அசையாமல் இருந்தது. எல்வின் தொடர்ந்து பேசினான். அவனது குரல் இப்போது இன்னும் ஆணவத்துடனும் வெற்றி களிப்பிலும் இருந்தது. நீ என்ன நினைத்தாய்? உன்னுடைய இந்த பணத்திற்காகவா, உன்னுடைய இந்த புத்திசாலித்தனத்திற்காகவா நான் மயங்கினேன்? வாயை மூடு அனுராதா. எனக்கு உன்னுடன் எந்த தொடர்பும் இல்லை. எனக்கு தேவை இருந்தது உன்னுடைய இந்த பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை மட்டுமே. உன்னுடைய வங்கி கணக்கு, உன்னுடைய சென்னை மற்றும் கோவையின் கோடிக்கணக்கான சொத்துக்கள் வேண்டும். ஆனால் நீ எவ்வளவு புத்திசாலி மற்றும் கவனமாக இருந்தாய் என்றால், நீ உயிரோடு இருக்கும் வரை இவை எதுவுமே என் பெயருக்கு வருவது சாத்தியமே இல்லை. அதனால்தான் நான் ஒரு வேறு வழியை பிடிக்க வேண்டியதாயிற்று. அவன் ஒரு நிமிடம் நிறுத்தினான். அனுராதாவின் இதயத் துடிப்பு வேகமாக அதிகரித்தது. ஆனால் மானிட்டரில் தெரியக்கூடாது என்பதற்காக யோகாசனத்தால் பெற்ற கட்டுப்பாட்டை பயன்படுத்தி தன்னை அமைதியாக வைத்து கொண்டார். எல்வின் அனுராதாவின் உயிரற்றது போல தெரிந்த கையின் மீது கை வைத்து சிரித்துக்கொண்டே சொன்னான். ஞாபகம் இருக்கிறதா? 3 வருடங்களுக்கு முன்பு உனக்கு சோர்வாக இருப்பதாக தோன்றியபோது நான் தான் தினமும் காலையில் அந்த சிறப்பு ஆயுர்வேத கசாயத்தை குடிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினேன். எவ்வளவு அன்பாக நானே அதை செய்து கொடுத்தேன். நீயும் என் மீது வைத்த நம்பிக்கையால் அதை ஒரே மூச்சில் குடித்தாய். ஆனால் என் அப்பாவி அனுராதா, அந்த காலத்தில் வெறும் ஆயுர்வேத மூலிகைகள் மட்டுமில்லை. அதில் மிக கொடிய விஷத்தின் ஒவ்வொரு சொட்டையும் நான் மிக தந்திரமாக தினமும் உனக்கு கொடுத்து வந்தேன். இப்படி ஒரு விஷயத்தை கேட்டதும் அனுராதாவின் ஒட்டுமொத்த உலகமும் நிலநடுக்கம் ஏற்பட்டது போல அதிர்ந்தது. விஷம். கடந்த 3 வருடங்களாக அவன் தினமும் அவளுக்கு விஷம் கொடுத்து வந்திருக்கிறான். அவரது தலையில் திடீரென்று உண்மை உதித்தது. அவர் உடல் திடீரென நலிவடைந்து போனது. தொடர்ந்து இருந்த சோர்வு, கல்லீரல் பரிசோதனையில் வந்த விசித்திரமான முடிவுகள், இது எதுவுமே எந்த ஒரு இயற்கையான நோயாலும் வரவில்லை. இது மிக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலை. எல்வின் விஷத்தின் அளவை மிக தந்திரமாகவும் சிறிய அளவிலும் கொடுத்து வந்திருக்கிறான். அதனால் அதன் அறிகுறிகள் வேலைப்பளுவினால் வந்த சோர்வு மற்றும் கல்லீரல் பாதிப்பு போலவே தெரிந்தன. அவன் கொலைகாரன், அவளுடைய கணவன். இந்த விஷம் எவ்வளவு பயங்கரமானது மற்றும் அரிதானது என்றால், உலகின் எந்த ஒரு சாதாரண இரத்த பரிசோதனையிலும் இது எளிதில் சிக்காது. எல்வினின் குரலில் இப்போது ஒரு அசுரத்தனமான பெருமிதம் தெரிந்தது. இது மெதுவாக உடலில் ஊடுருவி உள்ளுறுப்புகளை அரிக்கிறது. மருத்துவர்கள் இதை கல்லீரல் செயலிழப்பு, மன அழுத்தம், வேலைப்பளு என்று நினைக்கிறார்கள். நீ உன்னை மருத்துவர்களை விட பெரிய அறிவாளி என்று நினைத்தாயே. பிறகு உனக்கு எப்படி தெரியாமல் போனது? உன்னுடைய அன்பான கணவனே உனக்கு மரணத்தின் ஒவ்வொரு சொட்டையும் பருக கொடுத்து கொண்டிருந்தான் என்று.
கடைசியாக அந்த மகா அனுராதா என் முன்னால் தோற்றுவிட்டாள். அனுராதாவின் நரம்புகளில் இருந்த இரத்தம் கொதித்தது. அவருக்குள் ஒரு பிரளயத்தை தூண்டும் எரிமலை வெடித்தது. இப்போதே எழுந்து இந்த வஞ்சகனின் கன்னத்தில் ஒரு அறை கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது. அவனது அந்த போலி வஞ்சக கண்களை பிடுங்க வேண்டும் என்று தோன்றியது. எந்த மனிதனை தெருவிலிருந்து எடுத்து ராஜாவாக்கினாளோ அதே நன்றிகெட்ட மனிதன் அவள் மரணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறான். அவளது பணத்தை சுருட்ட திட்டம் தீட்டுகிறான். அவளது கோபம் எவ்வளவு பயங்கரமானது என்றால், அவளது கோபத்தில் நெருப்பு இருந்திருந்தால் எல்வின் அந்த நொடியே எரிந்து சாம்பலாகி இருப்பான். ஆனால் அவர் தனது உடலில் இருந்த கடைசி பலத்தின் ஒவ்வொரு துகளையும் ஒன்று திரட்டி அமைதியாக இருந்தார். அவர் கண் இமைக்கக்கூட இல்லை. மருத்துவர்கள் சொல்லியிருந்தார்கள், வெறும் 3 நாட்கள் மட்டுமே என்று. எல்வின் அவரது நெற்றியில் ஒரு குளிர்ந்த அருவருப்பான முத்தமிட்டான். வெறும் 3 நாட்கள். பிறகு இது அனைத்தும் என்னுடையது. இந்த சொத்துக்கள், இந்த சாம்ராஜ்யம் எல்லாம் என்னுடையது. போய் வருகிறேன். என் அன்புக்குரிய மனைவியே, இப்போது நிம்மதியாக இறந்துவிடு. எல்வின் நிமிர்ந்து நின்றான். அவனது ஆடம்பர உடை பட்டன்களை போட்டான். கடைசியாக ஒருமுறை அவமானப்படுத்தும் பார்வையை அவரது உடலின் மீது வீசிவிட்டு திரும்பினான். அவன் கதவை நோக்கி நடந்தான். கதவின் சென்சார் ஆன் ஆனது. கதவு திறந்தது. அவன் வெளியே சென்றான். கிளிக் என்ற சத்தத்துடன் கதவு மீண்டும் மூடப்பட்டது. அறையில் மீண்டும் அதே பழைய பயங்கரமான அமைதி நிலவியது. மானிட்டரின் பீப் பீப் சத்தம் தொடர்ந்தது. ஆனால் இப்போது அந்த அறையின் காற்று மாறிவிட்டது. அனுராதாவின் உடலில் இருந்த இரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் இப்போது சுடத் தொடங்கும் நெருப்பால் கொதித்து கொண்டிருந்தது. 5 நொடிகள், 10 நொடிகள், 15 நொடிகள் கடந்தன. எல்வின் முழுமையாக சென்றுவிட்டான் என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு மரணப்படுக்கையில் இருந்த அந்த பெண் புலி மிகவும் மெதுவாக தனது கண்களை திறந்தாள். அந்த கண்கள் ஒரு நோயாளி, மரணத்தை நெருங்கிய பெண்ணின் கண்கள் அல்ல. அவை பழிவாங்க துடிக்கும், கோபத்தாலும் நெருப்பாலும் ஜொலிக்கும் கண்கள். மரணத்தின் வாசலில் நின்றாலும் அவரது போர் இப்போதுதான் உண்மையாக தொடங்கி இருந்தது. அந்த கண்களில் இப்போது நோயாளியின் நிராதரவு இல்லை. ஒரு காயம்பட்ட பெண் புலியின் சீற்றம் இருந்தது. அவரது உடலில் இருந்த ஒவ்வொரு செல்லும் எல்வினின் அந்த விஷ வார்த்தைகளால் கொதித்தெழுந்தன. 3 வருடங்கள், தொடர்ந்து 3 வருடங்கள் அவன் எனக்கு மரணத்தின் சொட்டுகளை பருக கொடுத்திருக்கிறான். இந்த எண்ணம் அவரது மூளையில் ஒரு சுத்தியலை போல இடித்தது. எந்த மனிதனை தனது இதய சிம்மாசனத்தில் அமர்த்தினாளோ, அவனுக்காக தனது இரத்தத்தை வியர்வையாக்கி சம்பாதித்த சொத்தின் கதவுகளை திறந்து வைத்தாளோ, அவனே அவள் முதுகில் குத்தி குதறியிருக்கிறான். அதுவும் இவ்வளவு குளிர்ந்த மனதுடன். அவளது நோய் இயற்கையானது அல்ல, அது திட்டமிடப்பட்ட கொலை. எல்வின் மிக நுணுக்கமாக அவளது வாழ்வை முடிக்கும் சதித்திட்டத்தை தீட்டியிருக்கிறான். தன் சொந்த தவறுக்கு அவர் வருத்தப்பட்டார். எப்படி நான் இவ்வளவு பார்வையற்றவளாக இருந்தேன். ஆனால் இப்போது வருத்தப்படவோ அளவோ நேரமில்லை. எல்வின் கூறியபடி அவரிடம் 3 நாட்களே எஞ்சி இருந்தன. ஒருவேளை அதற்கும் குறைவாக இருக்கலாம். அவரது உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஒன்றன் பின் ஒன்றாக செயலிழந்து கொண்டிருந்தன. ஆனால் அவரது புத்தி இன்னும் தெளிவாக இருந்தது. எல்வின், நீ என்னை கொல்லலாம். ஆனால் அனுராதாவை தோற்கடிப்பது உன் சக்தியை மீறிய விஷயம். அவர் மனதிற்குள் ஒரு கொடிய சபதத்தை எடுத்தார். அவர் எல்வினுக்கு அப்படி ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும். அவன் அடுத்த தலைமுறை கூட அந்த பாடத்தை மறக்கக்கூடாது. அவர் இந்த 3 நாட்களில் ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் திருப்பி போட வேண்டும். ஆனால் எப்படி? அவரது சொந்த உடல் அவருக்கு கை கொடுக்கவில்லை. கை கால்களில் வலுவில்லை. அவர் கட்டிலில் இருந்து எழுந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலையில் இருந்தார். சுற்றியுள்ள எல்லா மருத்துவர்களும் நர்சுகளும் எல்வினின் கட்டுப்பாட்டில் இருக்கலாம், அல்லது அவனது போலி அன்பிற்கு மயங்கி இருக்கலாம். அவருக்கு ஒரு வெளிநபர் தேவைப்பட்டார். எல்வினுக்கோ
அல்லது இந்த மருத்துவமனையின் அரசியலுக்கோ பணத்தின் விளையாட்டிற்கோ எவ்வித தொடர்பும் இல்லாத ஒருவர். அனுராதா மிக கஷ்டப்பட்டு தனது கழுத்தை திருப்பினார். விஐபி அறையின் கண்ணாடி கதவின் வழியே வெளியே இருந்த நடைபாதை தெரிந்தது. அங்கே ஒரு இளம்பெண் தரையை துடைத்து கொண்டிருந்தாள். அனுராதா கண்களை சுருக்கி பார்த்தார். அவள் கழுத்தில் இருந்த அடையாள அட்டையில் பிரியங்கா என்ற பெயர் தெளிவற்றதாக தெரிந்தது. பிரியங்கா. ஆம், அனுராதாவிற்கு அவள் நினைவுக்கு வந்தாள். சுமார் 25-26 வயது. மருத்துவமனையின் நீல நிற சீருடை. தலையில் துணி கட்டியிருந்தாள். முகத்தில் ஒரு எல்லையற்ற சோர்வை சுமந்து திரியும் அந்த சுத்தம் செய்யும் பெண். சில மாதங்களுக்கு முன்பு பணியாளர் துறை ஒரு பணியாளரின் தாயின் உடல்நிலைக்காக முன்பணம் கேட்கும் ஃபைலை அவரிடம் கொண்டு வந்திருந்தது என்பது அனுராதாவிற்கு நினைவிருந்தது. அது பிரியங்காதான். பிரியங்காவின் தாய் புற்றுநோயுடன் போராடி கொண்டிருந்தார். சிகிச்சைக்காக பிரியங்கா மக்களிடமும் கடன் கொடுப்பவர்களிடமும் பெரும் கடன் வாங்கியிருந்தாள். அவளது முகத்தில் இருந்த அந்த இயலாமை, நிராதரவு மற்றும் நேர்மையாக வேலை செய்ய வேண்டும் என்ற அவளது துடிப்பு அனுராதாவின் கூர்மையான கண்களில் இருந்து தப்பவில்லை. சூழ்நிலையால் நசுக்கப்பட்டாலும் பணத்திற்காக யாரிடமும் கையை நீட்டாத அந்த சுயமரியாதை மிக்க பெண். அனுராதாவிற்கு தனது பிரம்மாஸ்திரம் கிடைத்துவிட்டது. அவர் தனது முகத்தில் இருந்த ஆக்சிஜன் முகமூடியை மிக கஷ்டப்பட்டு நடுங்கும் கைகளால் சற்று நகர்த்தினார். தொண்டை முழுமையாக வறண்டு போயிருந்தது. பிரியங்கா. அவர் குரல் கொடுக்க முயற்சித்தார். ஆனால் அது வெறும் தெளிவற்ற ஒரு சத்தமாகவே இருந்தது. அவர் கட்டிலுக்கு அருகில் இருந்த காலிங் பெல் பட்டனை அழுத்த முயற்சி செய்தார். ஆனால் விரல்களில் வலுவில்லை. கடைசியில் கட்டிலுக்கு அருகில் இருந்த எஃகு தண்ணீர் குவளையத்தை தட்டிவிட்டார். குவளை கீழே விழுந்தவுடன் அந்த அமைதியான நடைபாதையில் பெரிய சத்தம் கேட்டது. பிரியங்கா திடுக்கிட்டாள். அவள் கையில் இருந்த துடைப்பத்தை அப்படியே போட்டுவிட்டு ஓடி வந்து அறைக்குள் நுழைந்தாள். மேடம், மேடம், என்னாச்சு? விழுந்துட்டீங்களா? பிரியங்கா முகத்தில் பயம் தெரிந்தது. மருத்துவமனையின் முதலாளி, அதுவும் மரணப்படுக்கையில் இருக்கும் நோயாளி. பிரியங்கா பயத்தில் உறைந்து நின்றாள். அவள் உடனே அவசர கால அழைப்பு பட்டனை அடிக்க முன்னால் வந்தாள். நான் உடனே மருத்துவர் சாரை கூப்பிடுகிறேன் மேடம். நில். அனுராதாவின் தொண்டையிலிருந்து ஒரு கரகரப்பான ஆனால் மிகவும் உறுதியான சத்தம் வெளிவந்தது. அவர் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி பிரியங்காவின் கையை பிடித்தார். அந்த உயிரற்றது போல தெரிந்த கையின் பிடி எவ்வளவு பலமாக இருந்தது என்றால் பிரியங்கா இடத்திலேயே உறைந்து போனாள். யாரையும் கூப்பிட வேண்டாம். அனுராதா ஒவ்வொரு வார்த்தையையும் தெளிவாக உச்சரித்தார். அவரது கண்களில் இருந்த அந்த தகிக்கும் நெருப்பை பார்த்து பிரியங்கா 2 அடிகள் பின்வாங்கினாள். ஆனால் மேடம், உங்கள் உடம்பு. எல்வின் சார் இப்போதுதான் சென்றார். அவர் கத்துவார். பிரியங்கா குரல் நடுங்கியது. அவளது கண்களில் வேலை போய்விடுமோ என்ற பயம் தெளிவாக தெரிந்தது. அவளுக்கு இந்த பெரிய மனிதர்களின் விவகாரங்களில் சிக்க விருப்பமில்லை. எல்வின், அவன்தான் என் கொலைகாரன். அனுராதா கண்களை விரித்து அவளை பார்த்தார். இதை கேட்டவுடன் பிரியங்காவின் பாதங்களுக்கு கீழே இருந்த நிலமே சரிந்தது. மேடம், இது நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? எனக்கு எதுவும் புரியவில்லை. என்னை விடுங்கள் மேடம். என்னிடம் நிறைய கடன் இருக்கிறது. என் வேலை போய்விட்டால் என் வயதான அம்மா இறந்து விடுவார்கள். நான் ஏழை. ஏழைகளை விஷயத்தில் ஏன் இழுக்கிறீர்கள்? பிரியங்காவின் கண்களில் நீர் திரண்டது. அவள் கைகளை கூப்பினாள். பிரியங்கா, இங்கே என் பக்கம் பார். அனுராதாவின் குரல் இப்போது இன்னும் தீவிரமானது. அந்த குரலில் ஒரு மந்திரம் இருந்தது. அது எதிரில் இருப்பவரை பேச கேட்க வைத்தது. உன் அம்மாவுடைய நோய், வட்டிக்கு வாங்கிய கடன், எனக்கு எல்லாம் தெரியும். நீ இரவு பகல் பாராமல் உழைக்கிறாய். தரையை துடைக்கிறாய். மக்களின் அழுக்கை சுத்தம் செய்கிறாய். இருந்தாலும் அந்த கடன் தீரவில்லை இல்லையா? வட்டிக்கு கொடுப்பவன் வீட்டு வாசலுக்கு வந்து
கெட்ட வார்த்தை பேசுகிறான் இல்லையா? பிரியங்கா நடுங்கினாள். இவ்வளவு பெரிய முதலாளிக்கு தங்களைப் போன்ற ஒரு சாதாரண சுத்தம் செய்யும் பெண்மணியின் வாழ்க்கையை பற்றி இவ்வளவு எப்படி தெரியும் என்று அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னிடம் வெறும் 3 நாட்கள்தான் இருக்கிறது பிரியங்கா. அனுராதா தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். இந்த 3 நாட்களில் அந்த எல்வின் என் சொத்து முழுவதையும் சுருட்டப் போகிறான். அவன் எனக்கு விஷம் கொடுத்திருக்கிறான். எனக்கு நீதி வேண்டும். அந்த நீதியை எனக்கு நீ மட்டும்தான் பெற்றுத்தர முடியும். நான் படிக்காத பெண். நான் என்ன செய்வேன் மேடம்? பிரியங்கா அழுதபடியே கேட்டாள். நீ ஒரு தொலைபேசி அழைப்பு மட்டும் செய்ய வேண்டும். அனுராதா அவளை அருகில் அழைத்தார். என் வலது பக்கத்து மேஜை இழுப்பறையில் என் தனிப்பட்ட மொபைல் ஃபோன் இருக்கிறது. அதை எடு. அதில் வக்கீல் தேவராஜன் என்று நம்பர் சேமிக்கப்பட்டிருக்கும். அவர்களுக்கு இப்போதே பேசு. அனுராதா அவர்களை உடனே வர சொன்னார் என்று சொல். யாரிடமும் சொல்லாமல் மிகவும் ரகசியமாக வரச் சொல். எந்த மருத்துவர், நர்ஸ் மற்றும் குறிப்பாக எல்வினுக்கு தெரியவே கூடாது. பிரியங்கா இன்னும் குழப்பத்தில் இருந்தாள். நீ என் இந்த வேலையை செய்தால். அனுராதா தனது கடைசி மற்றும் மிகப்பெரிய சீட்டை விளையாடினார். நான் உனக்கு இவ்வளவு பணம் தருகிறேன். உன் வாழ்நாள் முழுவதும் நீ யாருடைய வீட்டு தரையையும் துடைக்க வேண்டி இருக்காது. உன் அம்மாவுடைய எல்லா சிகிச்சைகளும் சிறந்த மருத்துவமனையில் நடக்கும். உன் கடன் ஒரே அடியில் தீர்ந்துவிடும். இது நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதி. பிரியங்கா, நான் இறந்து விடுவேன். ஆனால் அனுராதா தான் கொடுத்த வார்த்தையை காப்பவள். சொல், எனக்கு துணையாக இருப்பாயா? பணத்தின் ஆசை மற்றும் அந்த பெண்ணின் கண்ணில் இருந்த நிராதரவு மற்றும் போராடும் குணம். பிரியங்கா ஆழமாக மூச்சை இழுத்தாள். வாழ்க்கையில் எப்போதும் நேர்மையைத்தான் நம்பியிருந்தாள். ஆனால் இன்று விதி அவளை விசித்திரமான வளைவில் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தது. ஒரு பக்கம் மரணத்துடன் போராடும் அநீதிக்கு உள்ளான ஒரு பெண், மறுபக்கம் தன் தாயின் உயிரை காப்பாற்றும் வாய்ப்பு. பிரியங்கா கண்களை மூடிக்கொண்டாள். அவளது முகத்தில் இருந்த பயத்திற்கு பதில் இப்போது ஒரு உறுதியான முடிவு இருந்தது. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் மேடம். இந்த பிரியங்கா உங்கள் வார்த்தையை வீணாக்க மாட்டேன். பிரியங்காவின் குரல் உறுதியானது. அந்த மண்ணின் மனம் வீசும் அசலான நேர்மை அவளது ஒவ்வொரு வார்த்தையிலும் தெரிந்தது. நீங்கள் சொல்கிறீர்களே, அந்த துரோகி மோசமானவன் என்று. அவனை தண்டிக்கத்தான் செய்ய வேண்டும். சொல்லுங்கள், எங்கே பேச வேண்டும்? அனுராதாவின் உதடுகளில் ஒரு மெல்லிய ஆனால் திருப்தியான புன்னகை மலர்ந்தது. இழுப்பறையில் இருந்து ஃபோன் எடு பிரியங்கா. அவள் மிகவும் கவனமாக அறையின் கதவின் பக்கம் ஒரு பார்வை பார்த்தாள். வெளியே யாரும் இல்லை. அவள் இழுப்பறையை திறந்தாள். அங்கே ஒரு விலை உயர்ந்த ஃபோன் இருந்தது. அனுராதா அந்த ஃபோனுக்கு லாக் போட்டிருக்கவில்லை. பிரியங்கா அதை கையில் எடுத்தாள். அவளது கைகள் அந்த ஃபோனின் எடை மற்றும் பயத்தினால் லேசாக நடுங்கின. அவள் தொடர்புகளில் சென்று வக்கீல் தேவராஜன் என்ற பெயரை தேடினாள். நம்பர் கிடைத்ததும் பச்சை பட்டனை அழுத்தி பேசத் தொடங்கினாள். மறுமுனையில் தொடர்பு வரத் தொடங்கியது. ஒவ்வொரு நொடிக்கும் பிரியங்காவின் இதயத் துடிப்பு அதிகரித்தது. யாராவது உள்ளே வந்து விடுவார்களோ என்ற பயம் அவளை பாடாய்படுத்தியது. 3-4 வினாடிகளுக்கு பிறகு மறுமுனையில் பேசப்பட்டது. ஹலோ. மறுமுனையில் இருந்து மிகவும் நிதானமான, கனத்த மற்றும் அனுபவம் வாய்ந்த குரல் கேட்டது. ஹலோ வக்கீலையா? பிரியங்கா தடுமாறினாள். ஆம், தேவராஜன் பேசுகிறேன். யார் பேசுவது? ஐயா, நான் பிரியங்கா பேசுகிறேன், பல்நோக்கு மருத்துவமனையில் இருந்து. பிரியங்கா அனுராதாவை பார்த்தாள். அனுராதா அவளுக்கு தொடர்ந்து பேசுமாறு சைகை செய்தார். மேடம், அதாவது அனுராதா மேடம், உங்களை இப்போதே வர சொன்னார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான மற்றும் அவசரமான விஷயம் ஐயா. மேடம் சொன்னார்கள், யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக வர சொல்கிறார்கள். நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஐயா, சீக்கிரம் வாருங்கள். மறுமுனையில் 1 நிமிடம் அமைதி நிலவியது. தேவராஜன் அனுராதாவின் மிக மூத்த மற்றும் மிகவும் புத்திசாலி வக்கீல்.
அனுராதா பொதுவாக யாரிடமும் இப்படி அவசரமாக, அதுவும் ரகசியமாக செய்தி அனுப்ப மாட்டார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதில் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் மரணத்துடன் போராடி கொண்டிருக்கிறார் என்ற செய்தி அவருக்கு தெரியும். இந்த செய்தியின் பின்னால் நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய மற்றும் பயங்கரமான ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்று அந்த அனுபவம் வாய்ந்த வக்கீல் நொடியில் புரிந்து கொண்டார். பிரியங்கா, வக்கீலின் குரல் இப்போது இன்னும் எச்சரிக்கையாகவும் கடினமாகவும் இருந்தது. அனுராதா மயக்கம் தெளிந்து விட்டாரா? ஆமாம் ஐயா, அவர்கள் என் முன்னால் தான் இருக்கிறார்கள். அவர்கள் பார்வையை பார்த்தாலே தெரிகிறது. நிஜமாகவே நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஐயா, சீக்கிரம் வாருங்கள். பிரியங்கா மிகவும் மெதுவான குரலில் ஆனால் தெளிவாக சொன்னாள். நான் கிளம்பிவிட்டேன். 15 நிமிடத்தில் அங்கே இருப்பேன். அனுராதா அவர்களிடம் சொல்லுங்கள், தேவராஜன் வருகிறார். அதுவரைக்கும் யாரும் எதையும் பண்ண வேண்டாம். தொடர்பு துண்டிக்கப்பட்டது. பிரியங்கா ஃபோனை மீண்டும் இழுப்பறையில் வைத்துவிட்டு அனுராதாவை பார்த்து சொன்னாள், மேடம், வக்கீல் ஐயா கிளம்பிவிட்டார், வருகிறார். அனுராதா கண்களை மூடிக்கொண்டார். அவரது முகத்தில் இருந்த கடுமையான பதற்றம் இப்போது சற்று குறைந்தது. மரணத்தை ஏமாற்றி பழிவாங்கும் முதல் மற்றும் மிக முக்கியமான ஆட்டத்தை அவர் வெற்றிகரமாக விளையாடியிருந்தார். இப்போது தேவராஜனின் வருகைக்காகவும் எல்வினின் வஞ்சக சாம்ராஜ்யத்தை வேரோடு பிடுங்கி எறிய போகும் அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கிற்காகவும் காத்திருந்தார். 15 முதல் 20 நிமிட காலம் எப்படியோ கடந்தது. அறையில் இதய துடிப்பை கண்காணிக்கும் கருவியின் பீப் பீப் என்ற தாளமான ஆனால் பதற்றமடைய செய்யும் சத்தம் ஒலித்து கொண்டிருந்தது. பிரியங்கா கதவின் பக்கம் கண்களை வைத்துக்கொண்டு ஒரு மூலையில் மூச்சை அடக்கி நின்றாள். திடீரென கதவின் சென்சார் ஆன் ஆனது. கதவு மெதுவாக திறந்தது. வக்கீல் தேவராஜன் உள்ளே வந்தார். கையில் கருப்பு கோட், முகத்தில் அனுபவம் மற்றும் தீவிரத்தன்மையின் ஆழமான சுருக்கங்கள், கண்களில் சூழ்நிலையை ஆராயும் ஒரு கூர்மையான பார்வை. அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய ஒரு இளம் உதவியாளர் லேப்டாப் உதவியுடன் உள்ளே வந்தார். அவர்களுக்கு பின்னால் ஒரு அரசு அதிகாரி மற்றும் ஒரு அறிமுகமில்லாத மருத்துவர் உள்ளே வந்தனர். மருத்துவர் இந்த மருத்துவமனையுடையவர் அல்ல. தேவராஜன் வெளியில் இருந்து கொண்டு வந்த மிகவும் நம்பிக்கையான நபர். எல்வினின் ஆட்கள் யாருக்கும் இது தெரியக்கூடாது என்பதற்காக அவர்கள் இந்த முன்னெச்சரிக்கையை எடுத்திருந்தனர். பிரியங்கா இன்னும் ஒரு மூலையில் பயந்து போய் நின்றாள். தேவராஜன் நேரத்தை வீணாக்காமல் நேரடியாக அனுராதாவின் கட்டிலுக்கு அருகில் சென்றார். அனுராதா, தேவராஜனின் வழக்கமான கனத்த குரல் இப்போது தழுதழுத்தது. அனுராதா தனது உயிரற்ற கண்களை திறந்தார். அவரது கண்களை பார்த்ததும் தேவராஜனுக்கு சூழ்நிலையின் பயங்கரமான தீவிரத்தன்மை புரிந்தது. அவர் கொண்டு வந்திருந்த மருத்துவருக்கு சைகை செய்தார். மருத்துவர் சுறுசுறுப்பாக அனுராதாவின் நாடியை பரிசோதித்தார். இதய துடிப்பை கேட்டார். கண்களில் விளக்கு அடித்து பார்த்தார். சில நொடிகளுக்கு பிறகு மருத்துவர் தேவராஜனை பார்த்து தலையசைத்தார். நோயாளி உடல்நிலை கைவிட்டாலும் அவரது மூளை முழுமையாக விழிப்புடன் இருக்கிறது. அவர் மனரீதியாக முழுமையாக செயல்படும் நிலையில் இருக்கிறார். நீங்கள் உங்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கையை தொடங்கலாம், மருத்துவர் மிகவும் தீவிரமான குரலில் சொன்னார். இதை கேட்டதும் அனுராதா மிகவும் மெல்லிய ஆனால் வாள் போன்ற கூர்மையான குரலில் பேச ஆரம்பித்தார். தேவராஜன், என்னிடம் நேரமில்லை. என் நோய் இயற்கையானது அல்ல. எல்வின் என்னை கொலை செய்திருக்கிறான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் தேவராஜன் அதிர்ந்தார். அதிகாரியும் அந்த இளம் வக்கீலும் திகைத்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? தேவராஜன் திகைத்து சொன்னார். அனுராதா மெதுவாக ஆனால் மிகவும் தெளிவாக முழு சதி திட்டத்தையும் உடைத்தார். கடந்த 3 வருடங்களாக எல்வின் அவளுக்கு ஆயுர்வேத கசாயத்தில் ஒரு அரிதான விஷத்தை எப்படி கொடுத்தான்? அவன் இப்போது அறைக்கு வந்து அவளிடம் என்ன பேசினான்? அவளது சொத்துக்களை சுருட்ட அவனது திட்டம் என்ன என்பது போன்றவற்றை அவர் அமைதியாக சொன்னார். அவரது வார்த்தைகளை கேட்கும்போது அறையில் ஒரு பயங்கரமான பதற்றம் நிலவியது.
தேவராஜனின் முகத்தில் இருந்த சுருக்கங்கள் கோபத்தால் இன்னும் இறுகின. அவர் தனது ஜூனியருக்கு உடனே லேப்டாப்பை திறக்க சைகை செய்தார். அறையின் சூழல் இப்போது ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து ஒரு சட்ட போர்க்களமாக மாறியது. லேப்டாப் தொடங்கிய சத்தம் அந்த அமைதியில் தெளிவாக கேட்டது. சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டும்? புதிய உயில் எழுத வேண்டுமா? தேவராஜன் தனது வக்கீல் பாணியில் நேரடியாக கேட்டார். அனுராதா தலையசைத்தார். என் பழைய உயிலை உடனே ரத்து செய்யுங்கள். புதிய உயில் தயார் செய்யுங்கள். என் ஒட்டுமொத்த சொத்து, இந்த பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை, சென்னை மற்றும் கோவையின் எல்லா வணிக மற்றும் தனிப்பட்ட சொத்துக்கள், என் எல்லா வங்கி கணக்குகள், பங்குகள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் என் கணவன் எல்வினின் பெயரில் இருந்து நிரந்தரமாக நீக்கிவிடுங்கள். அவனுக்கு என் சொத்தில் ஒரு பைசா கூட கிடைக்கக்கூடாது. தேவராஜன் வேகமாக டைப் செய்ய ஆரம்பித்தார். விசைப்பலகையின் கட்கட் சத்தம் அந்த மிரள வைக்கும் அமைதியில் ஒலித்தது. சரி, ஆனால் வாரிசுதாரராக யாரை போட வேண்டும்? உங்களுக்கென்று வேறு நெருங்கிய உறவினர்கள் யாரும் இல்லையே? ஏதேனும் ட்ரஸ்டிற்கு தந்துவிடலாமா என்று தேவராஜன் கேட்டார். அனுராதா தனது பார்வையை மூலையில் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த பிரியங்காவின் பக்கம் திருப்பினார். அவர் தனது நடுங்கும் கையை உயர்த்தி பிரியங்காவை சுட்டிக்காட்டி சொன்னார். அவள் பெயரில் செய்யுங்கள். இன்று முதல் என் சொத்து முழுவதையும் இந்த பிரியங்காவின் பெயருக்கு மாற்றுகிறேன். இந்த வாக்கியம் அறையில் ஒரு குண்டு வெடித்தது போல விழுந்தது. பிரியங்காவின் பாதங்களுக்கு கீழே இருந்த நிலமே சரிந்தது. அவளது கையிலிருந்து துடைப்பம் கீழே விழுந்தது. மேடம், இது நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? பிரியங்கா பயத்தில் நடுங்கி 2 அடி முன்னால் வந்தாள். நான் தரையை துடைக்கும் ஒரு சாதாரண பெண். எனக்கு உங்கள் பணம் வேண்டாம். நான் எடுக்க முடியாது மேடம். என்னை இந்த பெரிய மனிதர்களின் சிக்கலில் இழுக்காதீர்கள். உங்கள் கணவர் ரொம்ப ஆபத்தானவர். அவர் என்னை உயிரோடு விட மாட்டார். அவளது கண்களில் இருந்து நீர் தாரையாக வழிந்தது. ஒரே நொடியில் கோடிக்கணக்கான சொத்து அவள் பெயருக்கு மாறுவது என்பது நம்ப முடியாததாக இருந்தது. தேவராஜன் மற்றும் அதிகாரியும் ஒரு நிமிடம் திகைத்து போயினர். ஒரு சுத்தம் செய்யும் பெண் பெயரில் 100-200 கோடி ரூபாய் சாம்ராஜ்யம். ஆனால் அனுராதாவின் முடிவு பாறையில் செதுக்கிய வரிகளைப் போல உறுதியாக இருந்தது. அவர் பிரியங்காவை அருகில் அழைத்தார். தனது நடுங்கும் கையை பிரியங்காவின் கையில் கொடுத்தார். அனுராதாவின் கை பனியைப் போல குளிர்ந்திருந்தது. பிரியங்கா, என் பேச்சை கேள். அனுராதா தனது முழு சக்தியையும் ஒன்று திரட்டி மூச்சை இழுத்தார். இது பணம் இல்லை, இது என் ஆயுதம். இந்த பணம் உன் மகிழ்ச்சிக்காக இல்லை, என் நீதிக்கும் இது போன்ற ஆயிரக்கணக்கான ஏழைகளின் சிகிச்சைக்காகவும் பயன்படுத்தப்பட வேண்டும். ஒருவேளை நான் இதை பிற ட்ரஸ்டுகளுக்கு கொடுத்தால் அந்த எல்வின் பணத்தின் பலத்தால் அதையும் விலைக்கு வாங்கி விடுவான். ஆனால் நீ சூழ்நிலையால் ஏழை, மனதால் அல்ல. உன் மீது யாருடைய அழுத்தமும் பலிக்காது. எனக்கு தெரியும், நீ பணத்திற்காக விற்பனை போக மாட்டாய். பிரியங்கா அழுது கொண்டிருந்தாள். அவளது உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் மேடம், எனக்கு இதில் எதுவும் புரியவில்லை. அனுராதா பிரியங்காவின் கையின் மீது இருந்த தனது பிடியை எதிர்பாராத பலத்துடன் இறுகினார். அவரது கண்களில் ஒரு பயங்கரமான உறுதி மற்றும் யாசனை ஒன்றாக தெரிந்தது. உனக்கு பின்னால் இந்த தேவராஜன் இருப்பார், சட்டம் இருக்கும். நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்ய வேண்டும் பிரியங்கா. எனக்கு வாக்குறுதி கொடு. எல்வினுக்கு என் கொலைக்காக தண்டனை கிடைக்கும் வரை, அவன் சிறையில் கிடக்கும் வரை நீ ஒரு அடி கூட பின்வாங்கக்கூடாது. இந்த பணத்தை பயன்படுத்தி நீ அவனை அழித்துவிட வேண்டும். எனக்கு வாக்குறுதி கொடு. பிரியங்கா அனுராதாவின் கண்களில் இருந்த அந்த ஆழ்ந்த அழுகையை பார்த்தாள். மரணத்தின் வாசலில் நிற்கும் ஒரு பெண், தனக்கு நெருக்கமானவர்களாலேயே ஏமாற்றப்பட்ட ஒரு பெண்ணின் கடைசி வேண்டுகோள் அது. பிரியங்கா கண்களை துடைத்தாள். அவளது மண்ணின் மனம் வீசும் இரத்தத்தில் இருந்த அந்த நேர்மை விழித்து கொண்டது. தாயின் நோய் அவளை கடினமாக்கி இருந்தது. அவள் அனுராதாவின் கையை
இரு கைகளாலும் இறுகப் பற்றினாள். கொடுக்கிறேன், வாக்குறுதி கொடுக்கிறேன். அந்த எல்வின் அவனது பாவங்களுக்கான தண்டனையை பெறும் வரை இந்த பிரியங்கா அமைதியாக இருக்க மாட்டேன் மேடம். உங்கள் வார்த்தையை நான் வீணாக்க மாட்டேன். அனுராதாவின் முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகை மலர்ந்தது. தேவராஜன் உடனே லேப்டாப்பில் உயிலின் இறுதி வரையை தயார் செய்தார். அறையில் சட்டப்பூர்வமான பதற்றம் உச்சத்தை அடைந்திருந்தது. ஒவ்வொரு நொடியும் விலை மதிப்பற்றது. இளம் வக்கீல் தனது மொபைல் போனை வெளியே எடுத்து வீடியோ ரெக்கார்டிங் செய்ய ஆரம்பித்தார். சட்டத்தின் முன் இந்த உயில் நிலைத்து நிற்பது மிக முக்கியம். அனுராதா கேமராவை பார்த்து மிகவும் தெளிவான மற்றும் உறுதியான வார்த்தைகளில் தனது கடைசி விருப்பத்தை தெரிவித்தார். நான் அனுராதா, முழு உணர்வுடன் மற்றும் எந்த அழுத்தமும் இன்றி இது அறிவிக்கிறேன். என் ஒட்டுமொத்த சொத்தையும் பிரியங்காவின் பெயருக்கு மாற்றுகிறேன். என் கணவன் எல்வின் என்னை விஷம் கொடுத்து கொல்ல முயற்சித்தான். எனவே நான் அவனை என் சொத்திலிருந்து நிரந்தரமாக நீக்குகிறேன். இளம் வக்கீல் பிரிண்டரில் உயிலின் பிரதிகளை எடுத்தார். அதிகாரி அதை அனுராதாவின் கண்களுக்கு முன்னால் வைத்தார். அனுராதா பெண்ணை இறுக பிடித்தார். அவரது கை பயங்கரமாக நடுங்கியது. ஆனால் அவர் மனதில் இருந்த பழிவாங்கும் நெருப்பு அவருக்கு அந்த கடைசி பலத்தை கொடுத்தது. ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் கையெழுத்திட்டார். பிறகு கூட வந்த மருத்துவர் நோயாளி சுய நினைவுடன் இருக்கிறார் என்று சான்றிதழ் கொடுத்து சாட்சியாக கையெழுத்திட்டார். அதிகாரி தேவையான சரிபார்ப்பை செய்து அந்த ஆவணங்களை பதிவு செய்தார். தேவராஜன் அந்த உயிலை கவனமாக மடித்து தனது தோள் பையில் பத்திரப்படுத்தினார். சட்டப்படியான எல்லா வேலைகளும் முடிந்ததும் அனுராதாவின் உடலை தாங்கி பிடித்திருந்த அந்த கடைசி பலம் திடீரென முடிவுக்கு வந்தது. அவரது தலை பின்னால் தலையணையில் சரிந்தது. மூச்சு மிக வேகமாக ஓடி மெதுவாக குறைந்தது. அவர் கடைசியாக ஒருமுறை தேவராஜன் மற்றும் பிரியங்காவை பார்த்தார். அவரது உயிரற்ற உதடுகளில் ஒரு மிகவும் அமைதியான ஆனால் வெற்றியாளனின் புன்னகை மலர்ந்தது. அவரது உதடுகள் அசைந்தன. நீதி இப்போதே தொடங்குகிறது எல்வின். அந்த வார்த்தைகள் அறையில் எதிரொலித்தன. அந்த வார்த்தைகளில் மரணத்தின் பயம் எள்முனையளவும் இல்லை. அநீதிக்கு எதிராக நின்ற ஒரு பெண்ணின் கடைசி உறுதி இருந்தது. அந்த வார்த்தைகளை உச்சரித்ததும் அனுராதாவின் உடலில் இருந்து உயிர் மெதுவாக வெளியேறியது. இதய துடிப்பை கண்காணிக்கும் கருவியில் மேலே கீழே சென்று கொண்டிருந்த கோடு திடீரென ஒரு நேர்கோடாக மாறியது. பீப் என்ற சத்தம் தொடர்ந்தது. அது இடைவிடாத இதயத்தை கிழிக்கும் சத்தமாக அந்த அமைதியான அறையில் ஒலித்தது. தேவராஜன் மரியாதையுடன் தலைகுனிந்து கண்களை மூடிக்கொண்டார். வக்கீலின் இளம் உதவியாளர் கேமராவை அணைத்தார். பிரியங்கா இரு கைகளால் தனது வாயை மூடிக்கொண்டு ஒரு கதறலை உள்ளே அடக்கினாள். அனுராதா இப்போது இந்த உலகில் இல்லை. ஆனால் அவர் மரணத்தின் வாசலில் இருந்து செல்லும்போது பின்னால் ஒரு பெரும் பயங்கரமான காட்டுத்தீயை பற்ற வைத்துவிட்டு சென்றிருந்தார். அதன் தகிப்பு இப்போது எல்வினை அவனது வேரோடு எரித்து சாம்பலாக்கப் போகிறது. கருவியின் அந்த தொடர் சத்தத்தை தாண்டி இப்போது அந்த அறையில் மரணத்தின் பயங்கரமான உறைந்து போகும் அமைதி பரவி இருந்தது. மரணத்தின் அந்த உறைந்து போகும் அமைதிக்கு பிறகு வந்த காலை. பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை மீது ஒரு நிழலைப் போல விடிந்தது. அனுராதா மேடம் போய்விட்டார் என்ற செய்தி காற்று போல ஒட்டுமொத்த மருத்துவமனைக்கும் மருத்துவ உலகிற்கும் பரவியது. மருத்துவமனையின் நடைபாதை மருத்துவர், நர்சுகள், ஊழியர்கள் மற்றும் நகரத்தின் பெரிய மனிதர்களால் நிறைந்திருந்தது. ஆனால் இந்த கூட்டத்தில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது எல்வின் மட்டுமே. நடைபாதையின் நடுவே சுவரில் சாய்ந்து எல்வின் கீழே அமர்ந்திருந்தான். அவன் தனது இரு கைகளையும் தலையில் வைத்திருந்தான் மற்றும் அவன் ஒரு சின்ன குழந்தையைப் போல விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தான். அனு, நீ என்னை விட்டு ஏன் போனாய்? உன்னை தவிர நான் எப்படி வாழ முடியும்? அனுராதா. அவன் அந்த இதயத்தை பிளக்கும் அழுகையை பார்த்து
அங்கே நின்றிருந்த பலரின் கண்களிலும் நீர் வந்தது. மூத்த மருத்துவர்கள் அவன் முதுகில் கையை வைத்து அவனை தேற்ற முயற்சித்தனர். நர்சுகள் துயரத்தில் இருந்தனர். எல்வினின் அந்த நடிப்பு ஒரு சிறந்த நடிகரையும் வெட்கப்பட வைக்கும் அளவுக்கு தத்ரூபமாக இருந்தது. வெளியில் கண்ணீரை சிந்தும் எல்வினின் மனதில் வெற்றி களிப்பு பொங்கிக் கொண்டிருந்தது. வெள்ளை நிற துண்டால் கண்களை துடைக்கும் போது அந்த துண்டுக்கு அடியில் மறைந்த அவனது உதடுகள் கொடூரமாக சிரித்தன. இறுதியாக கிழவி இருந்து விட்டாள். எல்லா வழியும் தெளிவாகிவிட்டது. இதே எண்ணங்கள் அவன் தலையில் ஓடிக்கொண்டிருந்தன. அவனுக்கு அது துக்கமல்ல, அவனது கோடிக்கணக்கான லாட்டரியின் கொண்டாட்டம். அனுராதாவின் இறுதி சடங்குகள் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றன. அங்கும் எல்வின் முதலைப் போல கண்ணீர் வடிப்பதில் எந்த குறையும் வைக்கவில்லை. ஆனால் அந்த நாடகம் முடிந்ததும் மாலை அவன் நேரடியாக மருத்துவமனைக்கு வந்தான். இப்போது அவனுக்கு யாருடைய பயமும் இல்லை. அனுராதாவின் அந்த மிக பிரம்மாண்டமான, எப்போதும் மூடப்பட்டிருக்கும் அலுவலகத்தின் கதவை அவன் கம்பீரமாக தள்ளினான். அந்த அலுவலகம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அறையை விட குறைவாக இல்லை. இத்தாலிய கற்கள் பதித்த தரை, சுவரில் மாட்டப்பட்ட விலை உயர்ந்த ஓவியங்கள் மற்றும் நடுவில் இருந்த அந்த பிரம்மாண்டமான மரம் போன்ற மேஜை. எல்வின் நேரடியாக சென்று அனுராதாவின் அந்த பெரிய சுழல் நாற்காலியில் அமர்ந்தான். நாற்காலியில் அமர்ந்ததும் அவன் தனது 2 கால்களையும் மேஜையின் மீது பரப்பினான் மற்றும் ஆழமாக மூச்சை இழுத்தான். அந்த அலுவலகத்தில் அனுராதாவின் அதிகாரத்தின் மனம் இருந்தது. அது இப்போது எல்வினுக்கு தனக்கு சொந்தமானது போல தோன்றியது. அவன் தனது பையில் இருந்து தனது மொபைல் ஃபோனை எடுத்து ஒரு நம்பரை தட்டினான். தொடர்பு வந்தது. ஹலோ பேபி. எல்வினின் குரல் இப்போது துக்கத்தினால் அல்ல, வெற்றியின் களிப்பால் நிறைந்திருந்தது. எல்வின், என்னாச்சு? செய்திகளில் பார்த்தேன். வேலை முடிந்தது தானே? மறுமுனையில் சோனியாவின் ஆவலான குரல் கேட்டது. அந்த சோனியாதான் ஒரு மருந்து விற்பனையாளரிடமிருந்து அந்த அரிதான விஷத்தை ரகசியமாக அவனுக்கு வாங்கி கொடுத்தவள். அட, வேலை ரொம்ப பர்ஃபெக்ட். அந்த கிழவி நிரந்தரமாக மேலே போய்விட்டாள். நீ கொடுத்த அந்த ஆயுர்வேத கசாயமும் விஷத்தோட நேரமும் ரொம்ப கச்சிதமாக அமைந்தது. யாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் கூட வரவில்லை. எல்லாரும் பாவம், கல்லீரல் செயலிழப்பு என்று நினைக்கிறார்கள். எல்வின் மேஜையில் இருந்த அனுராதாவின் பெயர் பலகையை விளையாடிக் கொண்டே சிரித்தான். சோனியா, இப்போது இந்த சாம்ராஜ்யம், இந்த மருத்துவமனை, சென்னை, கோவை பங்களாக்கள் எல்லாம் என்னுடையது, வெறும் என்னுடையது. நாளைக்கே நாம் பேங்காங் சென்று கொண்டாடுவோம். எனக்கு தோன்றவில்லை உங்களால் எங்கும் போக முடியும் என்று, மிஸ்டர் எல்வின். திடீரென்று பின்னால் இருந்து வந்த அந்த குளிர்ந்த, உறுதியான மற்றும் கம்பீரமான குரலை கேட்டு எல்வின் திடுக்கிட்டான். அவனது ஃபோன் கையில் இருந்து கீழே விழ பார்த்தது. அவன் வேகமாக தனது கால்களை கீழே இறக்கிவிட்டு திரும்பி பார்த்தான். பக்கில் தேவராஜன் நின்றிருந்தார். அவர் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அவருக்கு பின்னால் இளம் வக்கீல் பையுடன் நின்றிருந்தார். தேவராஜனின் கூர்மையான பார்வை எல்வினை ஊடுருவி சென்றது. அவர் அவனது மனதின் எல்லா அழுக்குகளையும் வெளிப்படையாக பார்ப்பது போல இருந்தது. எல்வின் உடனடியாக தனது முகத்தை மாற்றினான். முகத்தில் மீண்டும் அதே போலி துக்கத்தின் முகமூடியை அணிந்து கொண்டான். அட தேவராஜன், வாருங்கள், உட்காருங்கள். அனுராதா போய்விட்டார். எனக்கு இன்னும் நம்ப முடியவில்லை. அவள் என்னை இப்படி பாதியிலேயே விட்டு சென்று விடுவாள் என்று. அந்த நாடகத்தை நிறுத்துங்கள் எல்வின். தேவராஜன் அவன் பேச்சை முடிக்கக்கூட விடவில்லை. அவரது குரல் ஒரு சாட்டை அடியைப் போல இருந்தது. எல்வினின் வார்த்தைகள் தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டன. தேவராஜன் கேட்காமலேயே எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார். அவர் தனது உதவியாளரிடமிருந்து அந்த பையை வாங்கி மேஜை மீது வைத்தார். கிளிக் என்ற சத்தத்துடன் அதை திறந்தார். தேவராஜன், நீங்கள் ஏன் என்னிடம் இப்படி பேசுகிறீர்கள்? நான் அனுராதாவின் கணவன். இந்த மருத்துவமனையின் இப்போது ஒரே ஒரு உரிமையாளன் நான். எல்வின் குரலை உயர்த்தி தனது கம்பீரத்தை காட்ட முயற்சித்தான். நீங்கள் யார், யார் இல்லை என்று ஆவணங்கள் தான் தீர்மானிக்கும் மிஸ்டர் எல்வின்.
மற்றும் இன்று நான் இங்கே அந்த ஆவணங்களை அமல்படுத்தத்தான் வந்திருக்கிறேன். தேவராஜன் அமைதியாக உள்ளே இருந்து ஒரு சீல் வைக்கப்பட்ட உரையை எடுத்தார். அட ஆமாம், உயில். எல்வினின் முகத்தில் திடீரென சிரிப்பு மலர்ந்தது. அவன் தன்னை சரி செய்து கொண்டு சொன்னான், ஐ எம் சாரி தேவராஜன் சார், நான் கொஞ்சம் துக்கத்தில் இருந்தேன். அனுராதா நிச்சயமாக அவளுடைய சொத்துக்களுக்கு வாரிசுதாரராக என்னுடைய பெயர்தான் கொடுத்திருப்பாள். கடைசியில் நான் அவளுடைய கணவன். நீங்கள் முறைகளை முடியுங்கள். நான் கையெழுத்திட தயார். எனக்கு எந்த மறுப்பும் இல்லை. எல்வின் மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் ஆணவத்துடனும் சொன்னான். தேவராஜன் உதடுகளில் ஒரு மிகவும் அவமானப்படுத்தும் மற்றும் கிண்டலான புன்னகை மலர்ந்தது. அவர் உரையை பிரித்து உயிலின் தாள்களை வெளியே எடுத்தார். அவர் மிகவும் மெதுவாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழுத்தம் கொடுத்து படிக்க ஆரம்பித்தார். நான் அனுராதா, முழு உணர்வுடன் மற்றும் எந்த அழுத்தமும் இன்றி என் கடைசி விருப்பத்தையும் உயிலையும் தயார் செய்கிறேன். நான் முன்பு செய்த அனைத்து உயில்களையும் ரத்து செய்கிறேன். தேவராஜன் பார்வையை உயர்த்தி எல்வினை பார்த்தார். எல்வினின் முகத்தில் இருந்த சிரிப்பு இப்போது சற்று மறைந்தது. தேவராஜன் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தார். என் எல்லா வங்கிக் கணக்குகள், டெபாசிட்ஸ், பங்குகள், சென்னை மற்றும் கோவையின் அனைத்து வணிக மற்றும் குடியிருப்பு சொத்துக்கள் மற்றும் இந்த பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை, இவை அனைத்திற்கும் ஒரே மற்றும் சட்டப்பூர்வமான வாரிசுதாரராக ஒரு நபரை நியமிக்கிறேன். எல்வின் மூச்சை அடக்கி பிடித்து கொண்டிருந்தான். அவனுக்கு நிச்சயமாக அதில் தனது பெயர்தான் இருக்கும் என்று நம்பிக்கை இருந்தது. மற்றும் அந்த நபர் குமாரி பிரியங்கா. தேவராஜன் வாசிப்பதை நிறுத்திவிட்டு அமைதியாக எல்வினை பார்க்க ஆரம்பித்தார். என்ன? யார்? பிரியங்கா? எல்வின் நாற்காலியில் இருந்து ஸ்பிரிங் போல குதித்தான். அவனது காதுகளால் அதை நம்ப முடியவில்லை. நீங்கள் என்ன படிக்கிறீர்கள்? இது யார் பிரியங்கா? அனுராதாவின் எந்த உறவினரும் இல்லையே. இந்த பெயரில் நீங்கள் எதையோ தப்பாக படிக்கிறீர்கள். தேவராஜன், நான் சரியாகத்தான் படிக்கிறேன் மிஸ்டர் எல்வின். பிரியங்கா இதே மருத்துவமனையில் நடைபாதையில் தரையை துடைக்கும் ஒரு சாதாரண சுத்தம் செய்யும் பெண். அனுராதா 100% சொத்தையும் அவள் பெயருக்கு மாற்றியிருக்கிறார். சட்டப்படி உங்களுக்கு இந்த சொத்திலிருந்து ஒரு பைசா கூட கிடைக்காது. தேவராஜன் மிகவும் குளிர்ச்சியாக சொன்னார். இதை கேட்டவுடன் எல்வினின் பாதங்களுக்கு அடியில் இருந்த நிலம் துண்டானது. அவனுக்கு மயக்கம் வருவது போல இருந்தது. 3 வருடங்களாக எந்த கிழவியின் வெறுப்பை சகித்து கொண்டானோ, அவளுக்கு தினமும் விஷம் கொடுத்தானோ, அது எல்லாம் என்ன ஒரு சுத்தம் செய்யும் பெண்ணை பணக்காரியாக்கவா? அவனது நிலை ஒரு மூழ்கும் கப்பலின் கேப்டனை போல மாறியது. இது பொய், இது ஒரு மோசடி. எல்வின் கோபத்தில் சிவந்தான். அவன் மேஜை மீது பலமாக அடித்து கொண்டான். நீங்கள் பொய் உயில் தயாரித்திருக்கிறீர்கள். அனுராதா மயக்கத்தில் இருந்தாள். அவள் கோமாவில் இருந்தாள். அவள் எதையும் எழுதும் நிலையில் இல்லை. நான் உயிலை நீதிமன்றத்தில் எதிர்ப்பேன். நான் உங்களையும் அந்த சுத்தம் செய்யும் பெண்ணையும் சிறைக்கு அனுப்புவேன். எல்வினின் குரல் இப்போது அலுவலகத்திற்கு வெளியிலும் கேட்கும் அளவுக்கு உயர்ந்திருந்தது. அவனது அந்த கம்பீரம் இப்போது ஒரு பைத்தியம் பிடித்த மிருகத்தைப் போல மாறியிருந்தது. தேவராஜன் சற்றும் கலங்கவில்லை. அவர் தனது ஃபைலில் இருந்து இன்னும் சில ஆவணங்களை வெளியே எடுத்தார். நீங்கள் எதையும் செய்ய முடியாது எல்வின். ஏனென்றால் இந்த உயில் எழுதும்போது அரசு அதிகாரி மற்றும் மருத்துவர் அங்கு இருந்தார்கள். அனுராதா உடல் ரீதியாக பலவீனமாக இருந்தாலும் மன ரீதியாக 100% செயல்படும் நிலையில் இருந்தார்கள். இதோ அதற்கான மருத்துவ சான்றிதழ். மற்றும் ஆமாம், தேவராஜன் சற்று முன்னால் குனிந்தார். அவரது குரல் இப்போது ஒரு புலியின் உருமலை போல இருந்தது. உயிலில் அனுராதா தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஏன் சொத்தை உங்கள் பெயரிலிருந்து மாற்ற திட்டமிட்டார்கள் என்று. ஏனென்றால் நீங்கள் கடந்த 3 வருடங்களாக அவர்களது ஆயுர்வேத கசாயத்தில் விஷத்தை கொடுத்து கொல்ல சதி செய்தீர்கள். மற்றும் இது அவருக்கு தெரிய வந்தது. விஷம் என்ற வார்த்தையை கேட்டதும் எல்வினின் உடலில் மின்சாரம் பாய்ந்ததைப் போலானது. அவனது கண்கள் பயத்தாலும் ஆச்சரியத்தாலும் விரிந்தன. அனுராதாவிற்கு எல்லாம் தெரிந்திருந்தது.
அவர் இறக்கப் போகிறார் என்று தெரிந்திருந்தும் அவர் அவன் மீது அவ்வளவு பெரிய எதிர்த்தாக்குதலை நடத்தியிருந்தார். அவர் போகும்போது அவரே வாயால் எங்களிடம் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். மற்றும் அந்த முழு செயல்முறையின் வீடியோ பதிவு என்னிடம் பாதுகாப்பாக இருக்கிறது. தேவராஜன் எல்வினின் கடைசி நம்பிக்கையையும் சிதைத்தார். எனவே மிஸ்டர் எல்வின், நீதிமன்றத்திற்கு போவதாக எனக்கு மிரட்டல் விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் நீதிமன்றத்திற்கு போனால் இந்த மருத்துவமனை உங்களுக்கு கிடைக்காதது மட்டுமல்ல, கொலை குற்றச்சாட்டின் கீழ் ஆயுள் முழுவதும் சிறையில் அழுகுவீர்கள். எல்வினின் பேச்சே நின்றுவிட்டது. அவனது மூச்சு நின்றுவிட்டது. கைகால்களில் வலுவில்லை. அவனது வெற்றியின் அரண்மனை ஒரு சீட்டுக்கட்டை போல அவனது கண் முன்னே சரிந்து விழுந்தது. அனுராதா மரணத்தின் வாசலில் இருந்து கூட அவனது கழுத்தை பிடித்திருந்தார். இல்லை இல்லை, இப்படி நடக்க முடியாது. அனுராதா, நீ என் கூட இப்படி செய்ய முடியாது. எல்வின் இரு கைகளால் தனது தலைமுடியை பிடித்து கொண்டான். அவன் ஒரு பைத்தியத்தைப் போல கத்தத் தொடங்கினான். அவனது அந்த கோபம், விரக்தி மற்றும் தோல்வியின் அலறல் அந்த கதவடைக்கப்பட்ட அலுவலகத்தின் சுவர்களில் மோதி அவனது காதுகளிலேயே எதிரொலித்தது. அலுவலகத்திலிருந்து மிகவும் அவமானகரமான நிலையில் வெளியேறிய எல்வின் இப்போது ஒரு கலாச்சாரமான கம்பீரமான மனிதனாக இல்லை. அவன் இப்போது எல்லாம் இழந்துவிட்ட ஒரு வெறிபிடித்த மிருகத்தைப் போல மாறியிருந்தான். சென்னையில் உள்ள அந்த கடல் முகம் பார்க்கும் மிகவும் விலையுயர்ந்த மற்றும் பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்பில் அவன் இரவு முழுவதும் ஒரு கூண்டில் இருக்கும் புலியைப் போல அலைந்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் கோபத்தாலும் இரவு முழுவதும் தூங்காததாலும் சிவந்திருந்தன. முடி கலைந்து இருந்தது. முகத்தில் அந்த வழக்கமான போலி இனிமையை காட்டும் முகமூடி இப்போது நிரந்தரமாக விழுந்துவிட்டது. ஒரு சாதாரண தரையை துடைக்கும் பெண் என் பணத்தில், என் சொத்தில் கை வைக்கிறாளா? அதுவும் அந்த கிழவி மரணப்படுக்கையில் இருக்கும்போது என் ஆட்டத்தை முடிக்கிறாளா? அவன் தனக்குத்தானே பைத்தியத்தைப் போல பேசிக்கொண்டிருந்தான். கோபத்தில் வரவேற்பறையில் இருந்த ஒரு விலையுயர்ந்த கண்ணாடி அலங்காரப் பொருளை எடுத்து சுவரில் பலமாக எறிந்தான். கண்ணாடியின் ஆயிரக்கணக்கான துண்டுகள், அதனுடன் அவனது கோடீஸ்வரனாகும் கனவின் துண்டுகளும் தரையில் சிதறின. கையில் இருந்த மது பாட்டிலை அவன் நேரடியாக டிவியின் திரையில் எரிந்து உடைத்தான். 3 வருட தவம், 3 வருடங்கள் தினமும் அந்த கிழவியின் வெறுப்பை சகித்து கொண்டு அவளுக்கு அன்பாக விஷம் கொடுத்து கொள்ளும் அந்த நாடகம் எல்லாம் ஒரே நொடியில் மண்ணில் மறைந்தது. எல்வினிடம் இப்போது பணத்தை விட பழிவாங்கும் நெருப்புதான் எரிந்து கொண்டிருந்தது. அவன் இப்போது வெறும் ஒரு மோசடி கணவன் மட்டுமல்ல, அந்த சொத்து ஆசைக்காக எந்த எல்லைக்கும் செல்லும் இரத்த தாகம் கொண்ட குற்றவாளி ஆகிவிட்டான். அடுத்த நாள் காலையிலேயே அவன் தனது காரை எடுத்துக்கொண்டு சென்னையின் ஒரு குப்பை பகுதி தாதாவான ரங்காவை சந்தித்தான். ரங்காவின் ஆட்கள் பணத்திற்காக எவரையும் கொல்லவும் எவருடைய கைகால்களை உடைக்கவும் தயார். ஒரு இருண்ட நாற்றம் நிறைந்த கிடங்கில் எல்வின் ரங்காவின் முன்னால் பணக்கட்டுகளை வீசினான். எனக்கு அந்த பிரியங்கா வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் மற்றும் உயிரோடு. எல்வின் பல்லை கடித்து ஒரு பாம்பைப் போல சீறினான். சென்னையின் எந்த மூலையில், எந்த பொந்தில் மறைந்திருந்தாலும் சரி, அவளை கண்டுபிடியுங்கள். அவளிடம் இருந்து அந்த சொத்து பரிமாற்றத் தாள்கள் மற்றும் பழைய உயிலை ரத்து செய்யும் ஆவணங்களில் கையெழுத்து வேண்டும். அவள் சுலபமாக சம்மதிக்கவில்லை என்றால் அவளது கைகளை உடையுங்கள், கால்களை உடையுங்கள், எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் எனக்கு அந்த ஆவணங்கள் வேண்டும், வேண்டும். ரங்கா அந்த பணக்கட்டுகளை பார்த்து ஒரு குரூரமான புன்னகையை உதிர்த்து தனது ஆட்களை உடனே பிரியங்காவை தேடும் வேலையில் ஈடுபடுத்தினான். மறுபுறம் சென்னையின் இந்த குற்றவியல், வன்முறை, இரத்தவெறி கொண்ட சூழலில் இருந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீரங்கத்தின் மிகவும் அமைதியான, இயற்கை எழில் கொஞ்சும் ஆனால் தனிமையான கடற்கரையில் பிரியங்கா நின்று கொண்டிருந்தாள். வக்கீல் தேவராஜன் சட்டத்தின் மாணவர் மட்டுமல்ல, மனித இயல்புகளையும் குற்ற பின்னணிகளையும் அறிந்தவர். எல்வின் இப்போது வெறிபிடித்து பிரியங்காவை கொல்ல
எந்த எல்லைக்கும் செல்வான் என்பதை அவர் முன்பே கணித்திருந்தார். அதனால்தான் அனுராதாவின் மரணத்திற்கு பிறகு ஒரு நொடி கூட தாமதிக்காமல் ரகசியமாக அவர் பிரியங்காவை பாதுகாப்பிற்காக அவரது சொந்த ஊரான ஸ்ரீரங்கத்தில் இருந்த அவர்களுடைய ஒரு பழைய ஆனால் மிகவும் பாதுகாப்பான பண்ணை வீட்டிற்கு மாற்றினார். ஸ்ரீரங்கத்தின் அந்த எல்லையற்ற நீல நிறக்கடல் இன்று மிகவும் கொந்தளிப்பாகவும் ஆக்ரோஷமாகவும் இருந்தது. வானத்தில் கருப்பு மேகங்கள் திரண்டிருந்தன. கடலின் பெரிய வெள்ளை நிற அலைகள் கடற்கரையில் இருந்த பாறைகளின் மீது பயங்கரமான பலத்துடன் மோதி உடைந்தன. காற்றின் வேகம் சிலிர்க்க வைத்தது. கசப்பான காற்றின் அந்த குளிர்ந்த ஸ்பரிசம் பிரியங்காவின் உடலை தாக்கியது. அவளது மனநிலையும் இன்று அந்த கடலைப் போல ஆகியிருந்தது. நேற்று வரை வெறும் 2 நேர உணவிற்கும் நோய்வாய்ப்பட்ட தாயின் மருந்துக்கும் கவலைப்பட்ட அந்த ஏழ்மையில் நசுக்கப்பட்ட பெண் இன்று திடீரென 100 கோடி ரூபாய் சாம்ராஜ்யத்தின் ஒரே வாரிசுதாரராக கருதப்பட்டாள். இது அவளுக்கு ஒரு பயங்கரமான மூச்சு முட்டும் கனவைப் போல இருந்தது. மணலில் அமர்ந்து மோதும் அலைகளை சூன்யமான பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களுக்கு முன்னால் அனுராதா மேடத்தின் அந்த பனியைப் போல குளிர்ந்த கை, அவரது உயிரற்ற கண்கள் மற்றும் இறக்கும்போது அவளிடம் வாங்கிய அந்த கடைசி வாக்குறுதி ஆகியவை போகவே இல்லை. எல்வினுக்கு தண்டனை கிடைக்கும் வரை ஒரு அடி கூட பின்வாங்கக்கூடாது. அனுராதாவின் வார்த்தைகள் அலைகளின் சத்தத்துடன் அவளது காதுகளில் தொடர்ந்து எதிரொலித்தன. திடீரென அவளது ஃபோனின் ரிங் ஒலித்தது. ஃபோன் வக்கீல் தேவராஜனிடமிருந்து வந்தது. பிரியங்கா, எப்படி இருக்கிறாய்? தேவராஜனின் அந்த உறுதியான, நிதானமான மற்றும் கம்பீரமான குரலை கேட்டு பிரியங்காவிற்கு சற்று ஆதரவாக இருந்தது. ஐயா, நான் நன்றாக இருக்கிறேன். ஆனால் இங்கே ரொம்ப பயமாக இருக்கிறது ஐயா. பிரியங்காவின் குரலில் பயமும் கண்ணீரும் தெளிவாக தெரிந்தன. இந்த சொத்து, இந்த இவ்வளவு பெரிய சொத்து எனக்கு வேண்டாம் ஐயா. அந்த எல்வின் ஐயா ரொம்ப ஆபத்தானவர் ஐயா. அவருடைய கண்ணில் நான் என் மரணத்தை பார்த்தேன். அவர் என்னை கண்டுபிடித்து கண்டிப்பாக கொன்று விடுவார். என் வயதான அம்மாவுடைய நிலை என்னவாகும் ஐயா? அவள் கதறி அழுதாள். பயப்படாதே பிரியங்கா, சுத்தமாக பயப்படாதே. தேவராஜன் அவளை மிகவும் உறுதியாக தேற்றினார். உன் தலைமுடியில் கூட ஒரு முடி விழாது. அனுராதா உன் மீது வைத்த நம்பிக்கையை நிரூபிக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ மட்டும் அங்கே பாதுகாப்பாக இரு. நான் சொல்வது போல் செய். சென்னையில் நானும் காவல்துறையும் எல்லா ஏற்பாடுகளையும் கச்சிதமாக செய்திருக்கிறோம். அந்த எல்வின் இப்போது நாம் போட்ட வலையில் தானாகவே வரப்போகிறான். அவன் வேட்டையாடுவதாக நினைக்கிறான். ஆனால் அவனே வேட்டையாடப்படப் போகிறான். சென்னையில் தேவராஜனின் அலுவலகத்தில் ஒரு மிகவும் இரகசியமான மற்றும் முக்கியமான கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு முன்னால் சென்னை காவல்துறை குற்றப்பிரிவு ஆய்வாளர் சந்தானம் அமர்ந்திருந்தார். தேவராஜன் அனுராதாவின் அறையில் இருந்த அந்த உயில் காணொளி மற்றும் விஷ ஆய்வறிக்கைகளை காவல்துறையிடம் ஒப்படைத்திருந்தார். ஆனால் எல்வின் போன்றவன் நல்ல மற்றும் விலை உயர்ந்த வக்கீலை வைத்துக்கொண்டு ஆதாரங்களை அழித்து தப்பித்துவிட முடியும் என்று தேவராஜனுக்கு தெரியும். அவனை நிரந்தரமாக மற்றும் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைக்க வேண்டுமென்றால் அவனை கையும் களவுமாக பிடிப்பது மிக அவசியம். ஆய்வாளர் சந்தானம் மிகவும் குளிர்ச்சியாக ஒரு வேட்டையாடுபவனைப் போல தனது திட்டத்தை விளக்கினார். எல்வின் இப்போது வெறிபிடித்து போய்விட்டான். அவன் பிரியங்காவை கண்டுபிடிக்க நிலம், வானம் என எதையும் அலசுவான். நாம் அவனுக்கு அந்த வாய்ப்பை தர வேண்டும். நான் பிரியங்கா ஊருக்கு போவதையும் அவளது வீட்டு விலாசத்தையும் மருத்துவமனையின் பணியாளர் துறையில் ஒரு ஃபைலில் லீக் செய்து அப்படியே வைத்திருக்கிறேன். அவனது குண்டர்கள் அங்கே போவார்கள். அவர்களுக்கு பிரியங்காவின் விலாசம் கிடைக்கும். எல்வின் அவளை மிரட்ட, சொத்து பத்திரங்களில் கையெழுத்து வாங்க அல்லது அவளை கொல்ல அவனே அங்கே வருவான். அதுதான் அவனது கடைசி நிமிடம். நாம் அங்கே அவனை பிடிக்கப் போகிறோம். கடத்தல், மிரட்டல் மற்றும் கொலை முயற்சி ஆகிய குற்றங்களுக்காக அவன் பிடிபட்டால்
அனுராதாவின் கொலையும் தானாகவே வலுவாக நிரூபிக்கப்படும். ஆய்வாளர் சந்தானம் தேவராஜனின் இந்த திட்டத்தை பாராட்டி தலையசைத்தார். அதே இரவு காவல்துறையின் ஒரு சிறப்பு படை சாதாரண உடையில் தனியார் வாகனங்களில் ஸ்ரீரங்கத்தை நோக்கி புறப்பட்டது. சென்னையில் எல்வினின் நிராதரவும் கோபமும் உச்சத்தை அடைந்திருந்தது. 2 நாட்களாகியும் பிரியங்காவின் இருப்பிடமே தெரியவில்லை. அவன் கோபத்தில் ரங்காவையும் குண்டர்களையும் கெட்ட வார்த்தைகளால் திட்டி தீர்த்தான். ஆனால் அதே நாள் மதியம் ரங்காவின் ஒரு புத்திசாலி குண்டன் மருத்துவமனை ஊழியரை கத்தியை காட்டி மிரட்டியும் பண ஆசை காட்டியும் பிரியங்காவின் ஃபைலை எடுத்தான். அந்த ஃபைலில் அவளது சொந்த ஊர் மற்றும் ஸ்ரீரங்கம் வீட்டின் முகவரியை தேவராஜன் வேண்டுமென்றே பாதியாக மறைத்து வைத்திருந்தது போல வைத்திருந்தார். குண்டன் தான் மிகப்பெரிய புதையலை கண்டுபிடித்து விட்டதாக நினைத்தான். ரங்கா உடனே தனது போனை எடுத்து எல்வினின் நம்பரை தட்டினான். தொடர்பு வந்தவுடன் ரங்காவின் கருத்துப்போன உதடுகளில் ஒரு மிகவும் குரூரமான புன்னகை மலர்ந்தது. தலைவரே, ரங்கா மிகவும் கீழ்த்தரமான குரலில் சொன்னான். உங்கள் அந்த தங்க கோழியோட முகவரி கிடைத்து விட்டது. பெண் ஸ்ரீரங்கத்தில் ஒளிந்து கொண்டு இருக்கிறாள். இங்கே ஒத்தையில் இருக்கிறாள். சொல்லுங்கள், எப்போது கிளம்பலாம் அவளை வேட்டையாட? இதை கேட்டதும் எல்வினின் கண்களில் ஒரு வன்முறை மற்றும் பசியுடன் கூடிய மிருகத்தைப் போல பயங்கரமான பிரகாசம் தெரிந்தது. வேட்டையை கண்டுபிடித்துவிட்ட அந்த அசுரத்தனமான ஆனந்தம் அவன் முகத்தில் பொங்கியது. கார்களை எடுங்கள். எல்வின் பல்லை கடித்து ஒரு அரக்கனை போல சொன்னான். இன்றிரவே அவளது ஆட்டத்தை முடிப்போம். எல்வினின் வாயில் இருந்து வந்த இந்த முடிவு ஒரு புயலைப் போல ஸ்ரீரங்கத்தை நோக்கி நகர்ந்திருந்தது. ஸ்ரீரங்கத்தின் அந்த ஏகாந்தம் மற்றும் எல்லையற்ற கடல் பிரியங்காவிற்கு எவ்வளவு அமைதியாக தெரிந்ததோ அதே அளவுக்கு பெரிய மற்றும் பயங்கரமான புயல் அவளுக்கு தெரியாமலேயே அவளை நோக்கி வேகமாக பாய்ந்து வந்து கொண்டிருந்தது. மாலை நேரம். சூரியனின் செந்நிற கோளம் கடலின் அடிவானத்தில் மூழ்கி கொண்டிருந்தது. வானத்தில் இரத்தத்தைப் போல சிவப்பு நிறம் பரவியிருந்தது. வக்கீல்கள் பிரியங்காவை பாதுகாப்பு கருதி பண்ணை வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்று கண்டிப்பான எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனால் நாள் முழுவதும் அந்த அறிமுகமில்லாத பெரிய மற்றும் மூடப்பட்ட வீட்டில் இருந்து அவளுக்கு மூச்சு முட்டியது. வெறும் 5 நிமிடத்தில் பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு போய்விட்டு வருகிறேன். அம்மா சீக்கிரம் குணமாக வேண்டும் என்று நேர்ந்து கொள்கிறேன். உடனே வந்து விடுகிறேன் என்ற எளிமையான எண்ணத்துடன் அவள் இரகசியமாக வெளியே சென்றாள். சாலையில் மக்கள் நடமாட்டம் இல்லை. கடலின் அலைகளின் சத்தமும் காற்றின் சலசலப்பும் தவிர அங்கே வேறு எந்த சத்தமும் இல்லை. திடீரென்று அவளுக்கு பின்னால் ஒரு காரின் இயந்திரத்தின் உருமும் சத்தம் கேட்டது. அவள் திரும்பி பார்ப்பதற்கு முன்பே கருப்பு நிற கண்ணாடிகள் கொண்ட ஒரு பெரிய எஸ்யூவி கார் வேகமாக அவளுக்கு அருகில் வந்து கரகரவென்று பிரேக் போட்டு அவளை ஒட்டியே நின்றது. காரின் சக்கரம் சாலையில் உரசும் அந்த அருவருப்பான சத்தம் கேட்டது. பிரியங்கா எதையும் புரிந்து கொண்டு எதிர்வினை ஆற்றுவதற்கு அல்லது தப்பி ஓடுவதற்குள் காரின் கதவுகள் பலமாக திறக்கப்பட்டன மற்றும் உள்ளிருந்து 2 தடிமனான கருப்பு உடையணிந்த குண்டர்கள் பசியுள்ள ஓநாய்களைப் போல அவள் மீது பாய்ந்தனர். ஒருவன் அவளது 2 கைகளையும் பின்னால் பலமாக பிடித்து கொண்டான். மற்றொருவன் அவளது வாயில் ஒரு தடிமனான உக்கிரமான வாசனை கொண்ட துணியை இறுக அழுத்தினான். பிரியங்காவின் தொண்டையிலிருந்து வந்த அலறல் அந்த துணிக்குள் அமுங்கி போனது. அவள் கால்களால் உதைத்து தப்பித்து கொள்ள முழு முயற்சி செய்தாள். ஆனால் அந்த அசுரத்தனமான வலிமைக்கு முன்னால் அவளது பலவீனமான உடலால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்கள் அவளை அப்படியே தூக்கி காரின் பின் இருக்கையில் வீசிவிட்டு கதவை மூடிக்கொண்டார்கள். கார் ஒரு நொடியில் கிளம்பியது மற்றும் அது ஸ்ரீரங்கத்தின் இருட்டில் காணாமல் போனது. காருக்குள் பயங்கரமான இருள். பிரியங்கா பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளது இதயத் துடிப்பு மார்பை பிளந்து கொண்டு வெளியே வருமோ என்னவோ என்ற அளவுக்கு வேகமாக துடித்தது. அவளது கைகளை
குண்டர்கள் பின்னால் இறுக பிடித்து கொண்டிருந்தனர். திடீரென்று முன் இருக்கையிலிருந்து ஒரு நபர் பின்னால் திரும்பினான். காரின் டேஷ்போர்டின் மங்கலான வெளிச்சத்தில் பிரியங்கா அந்த முகத்தை பார்த்தாள். அவளது உடலில் எஞ்சியிருந்த வலுவும் கரைந்து போனது. அவளது இதயத் துடிப்பு நின்றுவிட்டது. அது எல்வின். அவனது முகத்தில் ஒரு மிகவும் பயங்கரமான, குரூரமான மற்றும் அசுரத்தனமான சிரிப்பு இருந்தது. ஆச்சரியம். என்னாச்சு பிச்சைக்காரி? நீ என் கோடிக்கணக்கான சொத்தில் கையை வைத்துவிட்டு இங்கே ஸ்ரீரங்கத்தில் நிம்மதியாக ஒளிந்து கொள்ளலாம் என்று நினைத்தாயா? எனக்கு தெரியாதா? எல்வினை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை நீ. பிரியங்காவின் கண்களிலிருந்து பயத்தில் நீர் தாரையாக வழிந்தது. கார் ஸ்ரீரங்கத்தின் மலைப்பாதையை கடந்து சென்னை கோவை நெடுஞ்சாலைக்கு வந்தது. பிரியங்காவை எங்கே அழைத்து செல்கிறார்கள் என்று அவளுக்கு எதுவும் தெரியவில்லை. அவள் தொடர்ந்து இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தாள். சுமார் 1 மணி நேர பயங்கரமான பயணத்திற்கு பிறகு கார் நெடுஞ்சாலையிலிருந்து கீழே இறங்கி ஒரு கச்சா கல் நிறைந்த பாதையில் சென்றது. சுற்றி முட்செடிகள் மற்றும் பயங்கரமான இருள். கடைசியில் கார் மிகவும் தனிமையான, பாழடைந்த மற்றும் பயங்கரமான தோற்றம் கொண்ட ஓர் இடத்தில் வந்து நின்றது. அது ஒரு பழைய, மூடப்பட்ட மற்றும் பாழடைந்த கிடங்கு. பல ஆண்டுகளாக அங்கே யாரும் வந்திருக்க வாய்ப்பில்லை. சுற்றி உயரமாக வளர்ந்த புல், துருப்பிடித்த இரும்பு தகடுகள் மற்றும் விசித்திரமான நாற்றம் அந்த இடத்தை நிரப்பியிருந்தது. அங்கே ராத்திரி காலத்து சத்தங்கள் மற்றும் தூரத்தில் கத்தும் நரிகளின் சத்தம் தவிர பயங்கரமான அமைதி இருந்தது. குண்டர்கள் காரின் கதவை திறந்து பிரியங்காவின் தலைமுடியை பிடித்து வெளியே இழுத்தனர். நடவெளியே என்று சொல்லி அவளை இழுத்து கொண்டு அந்த இருண்ட கிடங்கிற்குள் சென்றனர். எஸ்யூவியின் ஹெட்லைட்டின் வெளிச்சம் நேரடியாக கிடங்கிற்குள் விழுந்தது. அந்த மஞ்சள் மற்றும் கடுமையான வெளிச்சத்தில் கிடங்கின் அந்த பயங்கரமான வடிவம் இன்னும் மிரட்டுவதாக தெரிந்தது. அங்கே சிமெண்ட் தரை உடைந்து இரும்பின் துருப்பிடித்த பெரிய சட்டங்கள் மற்றும் சிலந்திகளின் வலைகள் இருந்தன. குண்டர்கள் பிரியங்காவை உள்ளே ஒரு திறந்த வெளியில் பலமாக தள்ளினர். அவள் சிமெண்டின் அந்த சொரசொரப்பான மற்றும் குளிர்ந்த தரையில் பலமாக மோதினாள். அவளது முழங்கை மற்றும் முழங்கால்களில் சிராய்ப்பு ஏற்பட்டு இரத்தம் வரத் தொடங்கியது. அவள் வலியால் துடிக்கும்போது எல்வின் காரிலிருந்து வெளியே வந்தான். அவனது விலையுயர்ந்த காலணிகள் அந்த தூசியில் கட் கட் என்ற சத்தத்துடன் பிரியங்காவை நோக்கி வந்தன. காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் அவனது நிழல் ஒரு அரக்கனை போல கிடங்கின் கூரை வரை உயரமாக தெரிந்தது. எல்வின் தனது ஜாக்கெட் பையிலிருந்து ஆவணங்களின் ஃபைலை எடுத்து அதை பிரியங்காவின் முகத்தில் வீசினான். வாய் மூடி இந்த பேப்பரில் கையெழுத்து போடு. இது சொத்து பரிமாற்ற பத்திரங்கள். கையெழுத்து போடு. உன் உயிரை காப்பாற்றிக்கொள். இல்லையென்றால் இன்றைக்கு இங்கிருந்து நீ உயிரோடு வெளியே போக மாட்டாய். எல்வின் மிகவும் குளிர்ச்சியான ஆனால் விஷமான குரலில் சொன்னான். பிரியங்கா அழுது கொண்டு நடுங்கிக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். அவளது உதட்டிலிருந்து இரத்தம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் அப்படியிருந்தும் அவள் அந்த ஃபைலை தள்ளிவிட்டாள். விடுங்கள், விடுங்கள் என்னை. நீங்கள் ரொம்ப கெட்ட மனிதன். நான் எதிலும் கையெழுத்து போட மாட்டேன். நீங்கள் என்னை கொன்றாலும் சரி, ஆனால் நான் கையெழுத்து போட மாட்டேன். இதை கேட்டதும் எல்வினின் தலைக்கு இரத்தம் ஏறியது. அவன் முன்னால் வந்து பிரியங்காவின் கன்னத்தில் அவ்வளவு பலமாக அறைந்தான். அவள் மீண்டும் தரையில் விழுந்தாள். அவளது காதுகளில் ரீங்காரம் கேட்க கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. உன் தகுதியை மறக்காதே. ஒரு சேரியில் இருப்பவள், மக்களின் மலம் சிறுநீரை சுத்தம் செய்பவள் நீ. நீ எனக்கு மறுப்பு சொல்கிறாயா? என் பணத்தில் நீ முதலாளியாகப் போகிறாயா? கையெழுத்து போடு, வாயை மூடி. எல்வின் அவளை உதைத்தான். அவன் தனது காலால் அவளது வயிற்றில் பலமாக உதைத்தான். பிரியங்கா வலியால் அலறினாள். தனது வயிற்றை பிடித்து கொண்டு சுருண்டாள். ஆனால் இந்த சித்திரவதை பிரியங்காவின் மனதில் இருந்த பயத்தை இப்போது கோபமாகவும் தைரியமாகவும் மாற்றியது. ஏழ்மையில் வாழும்போது
அவள் பல இன்னல்களை சகித்திருந்தாள். அதனால் உடல் வலி அவளுக்கு புதிதல்ல. ஆனால் பணத்திற்காக ஒருவரை சித்திரவதை செய்யும் இந்த அரக்கனை அவள் முதல் முறைதான் பார்க்கிறாள். அவளது கண்களுக்கு முன்னால் அனுராதா மேடத்தின் அந்த மரணப்படுக்கையில் இருந்த முகம் மற்றும் அவர் தன்னிடம் வாங்கிய அந்த கடைசி வாக்குறுதி வந்தது. அவள் தரையில் கையை வைத்து தன்னை சரி செய்து கொண்டாள். தனது வாயிலிருந்து வந்த இரத்தத்தை சேலையின் முந்தானையால் துடைத்துவிட்டு நேரடியாக எல்வினின் கண்களை பார்த்தாள். அவளது கண்களில் இப்போது நிராதரவு இல்லை, ஒரு புலியின் சீற்றம் இருந்தது. உன் அப்பனுக்கு கூட பயப்பட மாட்டேண்டா எல்வின். பிரியங்காவின் மண்ணின் மனம் வீசும் உறுதியான குரல் அந்த கிடங்கிற்குள் எதிரொலித்தது. நீ என்னை கொல்லப் போகிறாயா? அடே, சாகும் நிலையில் இருந்த பெண்ணுக்கு தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் கொடுத்த நீ ஒரு ஆண்மையற்றவன். ஆண்மையற்றவன். அனுராதா மேடம் என்னிடம் வாக்குறுதி வாங்கியிருக்கிறார்கள். அவர்கள் உயிரை எடுத்தாய் நீ. அந்த தேவராஜன் வக்கீலிடம் எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது. நீ என்னை கொன்றால் நீ ஆயுள் முழுக்க சிறையில் அழுகுவாய் என்று தெரிந்து கொள். இந்த பிரியங்கா செத்தாலும் உன் போன்ற வஞ்சகமான கீழ்த்தரமான மனிதனுக்கு அந்த சொத்து ஒருபோதும் கிடைக்க விட மாட்டேன். அனுராதா, எல்வின் பைத்தியத்தைப் போல பலமாக சிரிக்க ஆரம்பித்தான். அவனது அந்த வன்முறை சிரிப்பு அந்த இருண்ட கிடங்கில் ஒரு பிசாசைப் போல எதிரொலித்தது. ஆமாம், கொன்றேன் அந்த கிழவியை. 3 வருடம், தொடர்ந்து 3 வருடம் என் கையால் அவளுடைய டீயில் விஷத்தை கலந்தேன். அவள் குடித்தாள். அவளுடைய ஒவ்வொரு உறுப்பும் செயலிழந்தது. நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தேன். அவளை எப்படி துடிக்க துடிக்க கொன்றேனோ அதே போல இன்றைக்கு உன்னையும் இங்கே நாயை போல கொன்று இந்த கிடங்கின் பின்னாடி இருக்கும் சேற்றில் புதைத்து விடுவேன். யாருக்கும் உன்னுடைய ஒரு துண்டு கூட கிடைக்காது. பிரியங்காவின் உறுதியான மறுப்பு மற்றும் அவள் அனுராதாவின் பெயரை சொன்னதால் எல்வினின் எஞ்சியிருந்த நிதானமும் உடைந்தது. அவன் முழுமையாக வெறி பிடித்தான். உன் தோலை நானே உரிக்கிறேன் என்று கத்திக்கொண்டே அவன் அருகில் கிடந்த துருப்பிடித்த தடிமனான எடை கொண்ட இரும்பு ராடை கையில் எடுத்தான். அவனது கண்களில் இப்போது பிரியங்காவை கொல்லும் இரத்த தாகம் மட்டும் தெரிந்தது. அவன் அந்த இரும்பு ராடை காற்றில் உயர்த்தி பல்லை கடித்து பிரியங்காவின் தலையில் கடைசி தாக்குதலை நடத்த அவளை கொல்ல 1 அடி முன்னால் வந்தான். எல்வின் அந்த துருப்பிடித்த தடிமனான மற்றும் மிகவும் எடை கொண்ட இரும்பு ராடை காற்றில் உயர்த்தினான். பிரியங்கா கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அனுராதா மேடத்தின் முகத்தை மனதிற்குள் கொண்டு வந்து மரணத்தை சந்திக்க தயாரானாள். எல்வினின் முகத்தில் ஒரு அமானுஷ்யமான இரத்தம் சொட்டும் மிருகத்தனமான சிரிப்பு இருந்தது. அவன் அந்த ராடை முழு பலத்துடன் பிரியங்காவின் தலையில் தாக்கி அவளது வாழ்வை முடிக்கப் போவது நிச்சயம் என்பது போல இருந்தது. அந்த மரண அடி கீழே வரத் தொடங்கியது. திடீரென்று அந்த தனிமையான, பயங்கரமான மற்றும் இருண்ட கிடங்கின் வெளியில் இருந்த பயங்கர அமைதி ஒரு மிரட்டும் சத்தத்தால் கலைக்கப்பட்டது. காவல்துறை வாகனங்களின் கரடு முரடான சைரன் ஒரே நேரத்தில் சுற்றியுள்ள பகுதிகளில் ஒலிக்கத் தொடங்கியது. சிவப்பு மற்றும் நீல நிற விளக்குகளின் அந்த கடுமையான பிரகாசம் கிடங்கின் உடைந்த ஜன்னல்கள் மற்றும் தகடுகளின் வழியே உள்ளே புகுந்து இருளை கிழித்தது. எல்வின் உயர்த்திய கரம் காற்றில் அப்படியே தங்கியது. அவன் முகத்தில் இருந்த அந்த அரக்கத்தனமான குரூரமான சிரிப்பு ஒரு நொடியில் மறைந்தது. ரங்காவும் அவனது பிற குண்டர்களும் முழுமையாக பயந்தனர். அவர்களின் தைரியம் உடைந்தது. காவல்துறை, ஓடுங்கள்! யாரோ காவல்துறைக்கு தகவல் கொடுத்து விட்டார்கள். ரங்கா உயிரை காப்பாற்றிக் கொள்ள கத்திக்கொண்டு இருளை நோக்கி ஓடினான். ஆனால் அவர்களுக்கு தப்பித்து கொள்ள எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை. தடால் என்ற பயங்கரமான மற்றும் இதயத்தை நடுங்க வைக்கும் சத்தத்துடன் கிடங்கின் பெரிய துருப்பிடித்த இரும்பு கதவுகள் வெளியிலிருந்து பலமாக உடைக்கப்பட்டு திறக்கப்பட்டன. கதவு உடைந்ததும் தூசு மேகமாக பறந்தது. அந்த தூசியிலிருந்து
ஒரு நொடியில் டஜன் கணக்கில் ஆயுதம் ஏந்திய காவல்துறை அதிகாரிகள் துப்பாக்கிகளுடன் கிடங்கிற்குள் நுழைந்தனர். அவர்களுக்கு பின்னால் சென்னை குற்றப்பிரிவு ஆய்வாளர் சந்தானம் மிகவும் கம்பீரமாக, கண்களில் மாறாத நெருப்புடன் வக்கீல் தேவராஜனுடன் உள்ளே வந்தனர். எச்சரிக்கை, யாரும் அசைய வேண்டாம். மீறினால் நேரடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். கைகளை மேலே தூக்குங்கள். எல்லாரும் கீழே உட்காருங்கள். ஆய்வாளர் சந்தானத்தின் உறுதியான, கம்பீரமான மற்றும் அதிர வைக்கும் குரல் அந்த கிடங்கிற்குள் ஒரு குண்டு போல எதிரொலித்தது. ரங்காவின் 2 குண்டர்கள் பின்வாசல் வழியாக தப்பித்து செல்ல கேவலமான முயற்சியை செய்தனர். ஆனால் காவல்துறையின் ஒரு பயிற்சி பெற்ற படை அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை தரையில் வீழ்த்தியது. அவர்கள் முதுகில் காவல்துறையின் காலணிகள் பட அவர்கள் கையில் விலங்கிடப்பட்டது. எல்வினின் கையில் இருந்த அந்த மரண இரும்பு ராடு கலக் என்ற சத்தத்துடன் கீழே விழுந்தது. அவனது உடலில் இருந்த எல்லா இரத்தமும் வற்றி போயிருந்தது. அவனது கால்கள் நடுங்கின. திடீரென்று அப்படி ஒரு வறட்சி ஏற்பட்டது என்றால் அவனால் சாதாரண மூச்சை கூட இழுக்க முடியவில்லை. அவன் ஓரிடத்தில் ஒரு சிலையைப் போல உறைந்து நின்றான். அவனது கண்களில் இப்போது கடுமையான தண்டனையின் பயம் மட்டுமே தெரிந்தது. வக்கீல் தேவராஜன் மிகவும் அமைதியான காலடிகளுடன், ஆனால் ஒரு வெற்றியாளனைப் போல வேகமாக எல்வினின் திசையில் நடந்து சென்றார். காவல்துறையையும் வக்கீலையும் ஒன்றாக பார்த்ததும் எல்வின் உடனடியாக தனது முகத்தை மாற்றிக்கொண்டு நாடகம் போடும் கடைசி கேவலமான முயற்சியை செய்தான். தேவராஜன் சார், ஆய்வாளர் சார், நல்ல வேளை நீங்கள் நேரத்தில் வந்தீர்கள். பாருங்கள், இந்த பிச்சைக்காரிதான், இந்த பிரியங்காதான் குண்டர்களுக்கு பணம் கொடுத்து என்னை கடத்திட்டு வந்தாள். இவள்தான் என்னிடம் சொத்துக்காக பணம் கேட்கிறாள் மற்றும் என்னை கொல்ல மிரட்டுகிறாள். எல்வின் நடுங்கும் குரலில் போலி வியர்வையை துடைத்து கொண்டு பொய்யாக பேசினான். தேவராஜனின் உதடுகளில் ஒரு மிகவும் அவமானப்படுத்தும் மற்றும் குரூரமான புன்னகை மலர்ந்தது. அவர் எல்வினை முழுமையாக புறக்கணித்துவிட்டு நேரடியாக பிரியங்காவிடம் சென்றார். அவர் மிகவும் மரியாதையுடன், தந்தையுள்ளத்துடன் பிரியங்காவின் கையை பிடித்து ஆதரவாக எழுந்திருக்க வைத்தார். பிரியங்கா, நீ நன்றாக இருக்கிறாய் அல்லவா? அடி எதுவும் படவில்லை அல்லவா? அவர் அக்கறையுடன் கேட்டார். பிரியங்கா கண்ணீரை துடைத்து கொண்டு கதறிக்கொண்டு தலையசைத்தாள். தேவராஜன் திடீரென்று பிரியங்காவின் சேலை முந்தானையின் உட்புறம் காலர் அருகில் பொருத்தப்பட்டிருந்த ஒரு மிகச்சிறிய பட்டனை போன்ற மின்னணு கருவியை எடுத்தார். அது ஒரு நவீன ஆடியோ பதிவு செய்யும் கருவி. அந்த கருவியை பார்த்ததும் எல்வினின் கண்கள் ஆச்சரியத்தாலும் பயத்தாலும் விரிந்தன. மிஸ்டர் எல்வின், தேவராஜன் தனது கம்பீரமான குரலை உயர்த்தி எல்வினின் கண்களை பார்த்து சொன்னார். நான் உங்கள் அலுவலகத்திலேயே முன்பே சொல்லியிருந்தேன், சட்டத்துடனும் என்னுடனும் விளையாட வேண்டாம் என்று. அனுராதா இந்த பிரியங்காவை வெறும் சொத்துக்கு உரிமையாளராக மட்டும் ஆக்கவில்லை, உனக்கு யமனாகவும் அனுப்பி வைத்தார்கள். இந்த பதிவு செய்யும் கருவியை நான் தான் பிரியங்காவின் உடையில் மறைத்து வைத்திருந்தேன். கடந்த 20 நிமிடம் நீங்கள் இந்த கிடங்கில் என்னவெல்லாம் பேசினீர்கள், என்னவெல்லாம் அமானுஷ்யமான மிரட்டல்களை விடுத்தீர்கள், அது அனைத்தையும் நாங்கள் வெளியே நின்று எங்கள் அமைப்பில் நேரடியாக கேட்டுக்கொண்டிருந்தோம். எல்வினின் பாதங்களுக்கு அடியில் இருந்த நிலம் மீண்டும் ஒரு முறை துண்டானது. அவனது உடலில் இருந்த வியர்வை ஆறாக வழிந்தது. நீங்கள் இப்போதே உங்கள் வாயால் என்ன சொன்னீர்கள்? தேவராஜன் கிண்டலாக சிரித்துக்கொண்டு சட்டத்தின் மிகப்பெரிய மற்றும் உயிர் கொல்லும் அடியை அவனுக்கு கொடுத்தார். நான் 3 வருடம் அனுராதாவோட டீயில் விஷத்தை கலந்து அவளை துடிக்க துடிக்க கொன்றேன். எல்வின், ஒரு மனிதனை ஆயுள் முழுக்கவும் சிறையில் அழுக வைக்க குற்றம் சாட்டப்பட்டவரே கொடுத்த இந்த வாக்குமூலம் போதுமானது. அனுராதா உங்களுக்கு சொர்க்கத்திலிருந்து அப்படி ஒரு அடியை கொடுத்திருக்கிறார், அப்படி ஒரு சதிவலை பின்னியிருக்கிறார். இதிலிருந்து உங்களை அந்த உலகின் எந்த கடவுளோ எந்த வக்கீலோ காப்பாற்ற முடியாது. ஆய்வாளர் சந்தானம் கோபத்தில் முன்னால் வந்து
எல்வினின் காலரை இறுக்கமாக பிடித்து இழுத்து சென்று நேரடியாக காவல்துறை வாகனத்தில் தள்ளினார். சில மணி நேரங்களுக்கு பிறகு இரவு 2 மணி ஆகியிருந்தது. சென்னையின் குற்றப்பிரிவு தலைமையகம். அந்த ஏசியின் குளிரில் நடுங்கும் அறை, அந்த வெள்ளை நிற கண்களை உறுத்தும் குழல் விளக்கு மற்றும் நடுவில் இருந்த ஒரு பழைய இரத்தக்கரை படிந்த மரமேஜை. சில மணி நேரங்களுக்கு முன்பு அனுராதாவின் கோடிக்கணக்கான சாம்ராஜ்யத்தின் ஒரே உரிமையாளராகும் கனவு கண்ட விலை உயர்ந்த காரில் சுற்றி வந்த எல்வின் இப்போது ஒரு சாதாரண குற்றவாளியைப் போல கீழ்நோக்கி பார்த்தபடி விசாரணை அறையின் ஒரு கடினமான மரபெஞ்சில் அமர்ந்திருந்தான். அவனது விலை உயர்ந்த ஆடம்பர ஜாக்கெட் முழுவதுமாக கிழிந்திருந்தது. முகத்தில் ஏற்பட்ட சண்டையின் வீக்கம் மற்றும் உடைந்த உதட்டிலிருந்து வடியும் இரத்தம் தெளிவாக தெரிந்தது. அவனது முகத்தில் இருந்த அந்த கம்பீரம், அந்த ஆணவம் எல்லாம் ஒரே நொடியில் காற்றில் மறைந்து போயிருந்தது. அவன் இப்போது முழுமையாக ஒரு பிச்சைக்காரனைப் போலவும் எல்லாவற்றையும் இழந்த சூதாடியைப் போலவும் தெரிந்தான். விசாரணை அறையின் இரும்பு கதவு கரகரவென்று திறக்கப்பட்டது. ஆய்வாளர் சந்தானமும் வக்கீல் தேவராஜனும் உள்ளே வந்தனர். சந்தானம் தனது கையில் இருந்த ஆதாரங்களின் தடிமனான ஃபைலை மிகவும் பலமாக மேஜை மீது வீசினார். அந்த பயங்கரமான சத்தத்தில் எல்வின் அதிர்ந்து குதித்தான். சந்தானம் எதுவும் பேசாமல் மேஜை மீது ஒரு லேப்டாப்பை வைத்து அதில் ஒரு ஒலிப்பதிவை ஒலிக்க செய்தார். அந்த அமைதியான மூச்சு முட்டும் அறையில் எல்வினின் சொந்த குரல் எதிரொலித்தது. ஆம், நான் அந்த கிழவியை கொன்றேன். 3 வருடம் தொடர்ந்து, 3 வருடம் என் கையால் அவளுடைய டீயில் விஷத்தை கலந்தேன். அவள் துடித்தாள். அவளுடைய ஒவ்வொரு உறுப்பும் செயலிழந்தது. நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தேன். அந்த பதிவை கேட்கும்போது எல்வின் தனது 2 காதுகளையும் கைகளால் இறுக மூடிக்கொண்டான். அவனது சொந்த வார்த்தைகள் இப்போது அவனுக்கு மரணத்தின் மற்றும் கடுமையான தண்டனையின் தூக்கு கயிறாக மாறியிருந்தன. தேவராஜன் ஃபைலில் இருந்து சில ஆவணங்களை எடுத்து ஒவ்வொன்றாக எல்வினின் முகத்தில் வீசினார். அவர்களின் முகத்தில் இருந்த தன்னம்பிக்கையை பார்த்தால் இந்த ஆட்டம் வெறும் உணர்வின் மீது அல்ல, உறுதியான ஆதாரத்தின் மீது எழுதப்பட்டது என்று தெளிவாக தெரிந்தது. பார்த்து கொள்ளுங்கள் எல்வின், இதோ அனுராதாவின் இரத்த பரிசோதனை மற்றும் ஆய்வுக்கூடத்தின் இறுதி அறிக்கைகள். இதில் ஒரு அரிதான விஷத்தின் அளவு தெளிவாக தெரிகிறது. இதன் மீது உங்களுடைய சொந்த முத்திரையே விழுந்திருக்கிறது. இந்த 2வது காகிதம் அந்த மருந்து விற்பனையாளரின் எழுத்துப்பூர்வமான வாக்குமூலம். யார் பணத்தின் ஆசைக்காக உங்களுக்கும் உங்கள் அந்த சோனியாவிற்கும் அந்த விஷத்தை சட்டவிரோதமாக விற்றாரோ, உங்கள் அந்த சோனியா, அவளையும் நாங்கள் விமான நிலையத்திலிருந்து வெளிநாட்டிற்கு தப்பி செல்லும்போது 1/2 மணி நேரத்திற்கு முன்பே விலங்கிட்டோம். அவள் எல்லா உண்மைகளையும் காவல்துறையிடம் சொல்லி இருக்கிறாள். மற்றும் இந்த 3வது ஆதாரம், நீங்கள் பிரியங்காவை கடத்தியது தொடர்பான CCTV காட்சிகள் மற்றும் இந்த உங்களுடைய ஒலிப்பதிவு. எல்வினின் கண்களுக்கு முன்னால் இப்போது வெறும் கருப்பு நிற இருள் மட்டுமே இருந்தது. தப்பித்து செல்லும் எல்லா வழிகளும் நிரந்தரமாக மூடப்பட்டிருந்தன. எந்த அனுராதாவை அவன் முட்டாள், கிழவி மற்றும் நோயாளி என்று நினைத்தானோ, யாருடைய மரணத்தை அவன் வேடிக்கை பார்த்தானோ, அதே அனுராதா மரணப்படுக்கையில் இருக்கும்போது அப்படி ஒரு பயங்கரமான, கச்சிதமான மற்றும் கொல்லும் ஆட்டத்தை விளையாடியிருந்தாள். அவள் தனது மரணத்தையே ஒரு கூர்மையான ஆயுதமாக மாற்றி எல்வினை வேரோடு அறுத்து எறிந்திருந்தாள். அவளது அந்த கடைசி உயிரற்ற ஆனால் கூர்மையான கண்கள் மற்றும் அவளது அந்த கடைசி அமைதியான சிரிப்பு எல்வினுக்கு நினைவுக்கு வந்தது. அனுராதா உண்மையான அர்த்தத்தில் வெற்றி பெற்றார். அவர் இறந்தாலும் அவர் எல்வினை உயிரோடு இருக்கும்போதே நரக வேதனைகளை அனுபவிக்க செய்திருந்தார். எல்வினின் மூச்சு மிகவும் கனமானது. அவனுக்கு இப்போது உண்மையை ஏற்பதைத் தவிர வேறு எந்த வழியும் இல்லை. அவனது எஞ்சியிருந்த அகங்காரம், அந்த சொத்தின் போதை
நொடியில் கரைந்து போனது. அவன் அந்த மர பெஞ்சிலிருந்து கீழே சரிந்து நேரடியாக தரையில் காவல்துறையாரின் காலடியில் முழங்காலிட்டு அமர்ந்தான். அவன் தனது தலையை 2 கைகளால் இறுக பிடித்து கொண்டு ஒரு சின்ன குழந்தையைப் போல விக்கி விக்கி பலமாக அழுதான். என்னை மன்னித்து விடுங்கள். எல்வின் தரையில் தனது தலையை மோதிக்கொண்டு மிகவும் பரிதாபமான மற்றும் கதறிய குரலில் அலறினான். ஆமாம் ஆமாம், நான் தான் அனுராதாவை கொன்றேன். நான் தான் தினமும் அவளுக்கு விஷம் கொடுத்தேன். எனக்கு அவளது பணத்தின் சொத்தின் ஆசை அடங்கவில்லை. நான் அழிந்து விட்டேன். நான் முழுமையாக பாழாகிவிட்டேன். அனுராதா என்னை முடித்து விட்டாள் ஐயா. நான் என் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன். நான் ரொம்ப தப்பு பண்ணிவிட்டேன். எனக்கு ஆயுள் தண்டனை கொடுங்கள். எந்த தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள். ஆனால் என்னை இதிலிருந்து இப்போது வெளியே கொண்டு வாருங்கள். என் தலை உடைகிறது. அந்த குளிர்ந்த மற்றும் உணர்ச்சியற்ற விசாரணை அறையில் எல்வினின் அந்த தோல்வியின், விரக்தியின் மற்றும் குற்றத்தை முழுமையாக ஒப்புக்கொள்ளும் அலறல் ஒலித்து கொண்டிருந்தது. அவனது ஒட்டுமொத்த அழிவும் நிகழ்ந்திருந்தது. மரணத்தின் வாசலில் இருந்து அனுராதா கொடுத்த அந்த நீதி இப்போது உண்மையான அர்த்தத்தில் நிறைவடைந்தது. காலம் எவருக்காகவும் நிற்பதில்லை. ஆனால் சில சம்பவங்கள் மட்டும் காலத்தின் பக்கங்களில் தங்களின் அழியாத முத்திரையை பதித்து செல்கின்றன. இந்த எல்லா விறுவிறுப்பான மற்றும் பயங்கரமான சம்பவங்களுக்கு பிறகு 6 மாதங்கள் கடந்தன. சென்னையின் அமர்வு நீதிமன்றத்தில் எல்வினுக்கு எதிரான வழக்கில் இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. நீதிமன்றத்தில் முழு அமைதி நிலவியது. நீதிபதி தனது தீர்ப்பை வாசிக்கத் தொடங்கினார். அனைத்து ஆதாரங்கள், ஒலிப்பதிவு, ஆய்வுக்கூடத்தின் விஷ பரிசோதனை அறிக்கைகள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவனின் சொந்த ஒப்புதல் வாக்குமூலம் ஆகியவற்றை பார்த்தால் இந்த நீதிமன்றம் எல்வினை அனுராதாவை திட்டமிட்டு குளிர்ந்த மனதுடன் கொலை செய்த குற்றத்திற்காகவும், அதேபோல் பிரியங்காவை கடத்தி மிரட்டிய குற்றத்திற்காகவும் குற்றவாளியாக அறிவிக்கிறது. நீதிபதி ஒரு நிமிடம் இடைநிறுத்தம் செய்தார் மற்றும் தனது சுத்தியலை மேஜை மீது தட்டி இறுதி தீர்ப்பை வழங்கினார். குற்றம் சாட்டப்பட்ட எல்வினுக்கு ஆயுள் தண்டனை. அதேபோல் கடத்தல் மற்றும் மிரட்டல் குற்றத்திற்காக கூடுதல் தண்டனையும் வழங்கப்படுகிறது. அந்த சுத்தியலின் தக் சத்தம் எல்வினின் காது ஜவ்வுகளை கிழித்து அவனது மூளைக்குள் நுழைந்தது. ஒரு காலத்தில் விலை உயர்ந்த ஆடம்பர உடை அணிந்த, நறுமணம் வீசிய மற்றும் அனுராதாவின் பணத்தில் சொகுசாக வாழ்ந்த அந்த எல்வின் இப்போது நீதிமன்றத்தின் கூண்டில் குற்றவாளியின் சீருடையை அணிந்து தலைகுனிந்து நின்றான். அவனது கண்கள் முழுமையாக உயிரற்று ஆழத்திற்கு சென்றிருந்தன. அவனுக்கு இப்போது சிறையின் ஒரு இருண்ட, ஈரப்பதம் நிறைந்த மற்றும் நாற்றம் வீசும் சிறை அறைக்கு அனுப்பப்பட்டிருந்தான். அங்கே அவனுக்கு தினமும் கல் உடைக்கும் மற்றும் கடும் உழைப்பு வேலை செய்ய வேண்டியிருந்தது. இரவின் அந்த பயங்கரமான அமைதியில், சிறையின் அந்த சொரசொரப்பான தரையில் தூங்கும்போது எல்வினுக்கு தினமும் அனுராதாவின் அந்த மரணப்படுக்கையில் இருந்த, ஆனால் நீதிக்காக போராடிய முகம் நினைவுக்கு வரும். பணத்தின் ஒரு தவறான ஆசையால் அவனது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு பயங்கர நரகத்திற்கு தள்ளப்பட்டது. அங்கே யாரும் அவனை நலம் விசாரிக்கப் போவதில்லை. யாரும் அவனை பார்க்க வரப்போவதில்லை. அவன் இப்போது வெறும் ஒரு கைதி எண் மட்டுமே. மறுபுறம் பிரியங்காவின் வாழ்க்கையில் ஒரு அபூர்வமான மற்றும் மிகவும் நேர்மறையான காலை விடிந்திருந்தது. அனுராதா மேடத்தின் உயிலின் சட்டப்பூர்வமான நடைமுறை நிறைவடைந்திருந்தது மற்றும் பிரியங்கா இப்போது அதிகாரப்பூர்வமாக பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை மற்றும் அனுராதாவின் அனைத்து கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கும் ஒரே வாரிசுதாரராக மாறியிருந்தாள். ஆனால் பிரியங்காவின் கால்கள் இன்னும் தரையிலேயே உறுதியாக இருந்தன. திடீரென கிடைத்த இந்த அபரிமிதமான சொத்தின் போதை அவளது தலைக்கு சற்றும் ஏறவில்லை. வறுமையின் நெருப்பில் வெந்து கருகியதால் அவளுக்கு பணத்தின் உண்மையான மதிப்பு மற்றும் மனித நேயத்தின் அறிவு இருந்தது. அவள் முதலில் வக்கீல் தேவராஜனின் உதவியுடன் தனது தாயின் மீதமுள்ள
மருத்துவ சிகிச்சையை நாட்டின் சிறந்த புற்றுநோய் நிபுணர்களிடம் முழுமையாக முடித்து கொண்டாள். அம்மா இப்போது முழுமையாக குணமடைந்து அவளுடன் ஒரு பாதுகாப்பான, எளிமையான, ஆனால் அழகான வீட்டில் வசித்து வந்தார். அவள் கிராமத்தில் இருந்த அந்த வட்டிக்கு கொடுப்பவனின் முகத்தில் தனது கடனின் எல்லா பணத்தையும் வட்டியுடன் சேர்த்து வீசி எறிந்தாள். மற்றும் தன்னையும் தனது குடும்பத்தையும் அந்த கடனின் சேற்றிலிருந்து நிரந்தரமாக விடுவித்து கொண்டாள். பிரியங்காவிற்கு தானாக ஒரு மருத்துவர் இல்லை, அல்லது அவ்வளவு பெரிய வணிகத்தை நடத்துவதற்கு எந்த அனுபவமும் இல்லை என்பது நன்றாக தெரியும். எனவே பணத்தின் மமதையில் தானாக முதலாளியாக உட்கார்ந்து வீணாவதற்கு பதிலாக அவள் மிகவும் முதிர்ச்சியான மற்றும் புத்திசாலித்தனமான முடிவை எடுத்தாள். அவள் வக்கீல் தேவராஜனின் ஆலோசனையின் பேரில் மருத்துவமனையின் நிர்வாகத்தை நடத்த மிகவும் நேர்மையான, திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த மூத்த மருத்துவர்களின் ஒரு நிர்வாக குழுவை நிறுவினாள். அனுராதா மேடத்தின் அந்த மருத்துவமனை இப்போது மிகவும் சீராக மற்றும் வெளிப்படையாக இயங்கிக் கொண்டிருந்தது. பிரியங்கா இதோடு நின்று விடவில்லை. மருத்துவமனையின் வருமானத்திலிருந்து மற்றும் அனுராதா மேடத்தின் வங்கி கணக்கிலிருந்து அவள் மிகப்பெரிய பங்கை பிரித்து ஒரு அறக்கட்டளையை நிறுவினாள். அனுராதா அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளையின் மூலம் ஏழை, ஆதரவற்ற மற்றும் பணமில்லாத காரணத்தால் சிகிச்சையில் இருந்து விடுபட்டு நிற்கும் ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு இப்போது இலவச சிகிச்சை வழங்கத் தொடங்கியது. அனுராதாவின் சொத்து இப்போது உண்மையான அர்த்தத்தில் நற்செயலுக்கு பயன்பட்டது. இந்த எல்லாவற்றிலும் பிரியங்கா தனக்கென ஒரு வேறு வழியை தேர்ந்தெடுத்திருந்தாள். எல்வின் போல மேலோட்டமாக நன்றாக தெரியும் மனிதன் உள்ளுக்குள் இவ்வளவு குரூரமான, கீழ்த்தரமான மற்றும் விஷமானவனாக எப்படி இருக்க முடியும்? பணத்தின் ஆசை மனிதனை எவ்வளவு அரக்கத்தனமான நிலைக்கு கொண்டு செல்கிறது மற்றும் இத்தகைய மனநிலையை எப்படி தோற்கடிப்பது என்ற கேள்வியால் அவள் மிகவும் சோர்வடைந்திருந்தாள். மனிதனின் மனதை புரிந்து கொள்ள அவள் ஒரு கௌரவமான கல்லூரியில் மனோதத்துவம் பாடத்தில் பட்டம் பெறுவதற்காக சேர்ந்தாள். நேற்றைய வரை மருத்துவமனையின் தரையை துடைத்த பிரியங்காவின் கையில் இப்போது புத்தகங்களும் பேனாவும் வந்திருந்தன. அவளது தன்னம்பிக்கை, அவளது பேசும் விதம் இப்போது ஒரு கலாச்சாரமான மற்றும் முதிர்ச்சியான பெண்ணைப் போல இருந்தது. ஆனால் அவளது குணத்தில் இருந்த அந்த அசலான மண்ணின் நேர்மை மற்றும் மனிதநேயம் அப்படியே இருந்தது. ஒரு நாள் மாலை, மழைக்காலத்தின் தொடக்கம் இருந்தது. காற்றில் ஒரு அழகான குளுமை மற்றும் ஈரமான மண்ணின் வாசனை வீசிக்கொண்டிருந்தது. பிரியங்கா தனது டிரைவரிடம் காரை அனுராதா மேடத்தின் அந்த பழைய பிரம்மாண்டமான இல்லம் நோக்கி எடுக்க சொன்னாள். இது அந்த இல்லம்தான். அது சட்டப்படி பிரியங்காவிற்கு சொந்தமானது. ஆனால் அவள் அங்கே எப்போதும் குடியேற செல்லவில்லை. அவள் அந்த இல்லத்தை அனுராதாவின் நினைவுகளின் ஒரு புனிதமான கருவறையாக அப்படியே பராமரித்து வந்தாள். இல்லத்தின் பெரிய இரும்பு கேட்டை திறந்து பிரியங்கா உள்ளே வந்தாள். அந்த பிரம்மாண்டமான வரவேற்பறை மிகவும் அமைதியாக இருந்தது. மைய பகுதியில் அனுராதா மேடத்தின் ஒரு பெரிய, சிரித்த மற்றும் கம்பீரமான புகைப்படம் மாட்டப்பட்டிருந்தது. அந்த படத்திற்கு புதிய மற்றும் வாசனை மிகுந்த மலர் மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. படத்தின் முன்னால் ஒரு சிறிய ஆனால் மிகவும் பிரகாசமான விளக்கு இருந்தது. பிரியங்கா மெதுவான காலடிகளுடன் அந்த புகைப்படத்திற்கு முன்னால் சென்று நின்றாள். அவள் இரு கைகளையும் கூப்பினாள். அவளது கண்கள் தானாகவே கண்ணீரை உதிர்த்தன. அவளது மனதில் நன்றியுணர்வு மற்றும் திருப்தியின் ஒரு பெரும் கதறல் நிறைந்தது. அவள் புகைப்படத்தில் இருந்த அனுராதாவின் அந்த ஊடுருவும் ஆனால் அமைதியான கண்களை பார்த்தாள். மேடம். பிரியங்காவின் உதடுகள் மெதுவாக நடுங்கின. மேடம், நீங்கள் கொடுத்த அந்த ஒரே வாய்ப்பால் என் வாழ்க்கை முழுவதுமே மாறிவிட்டது. இன்று என் அம்மா என்னுடன் சிரித்து கொண்டு விளையாடி கொண்டு இருக்கிறார். நான் கல்லூரிக்கு செல்கிறேன்.
மற்றும் ஆயிரக்கணக்கான ஏழைகளின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. உங்களது அந்த வஞ்சக கணவன் எல்வின், அவன் இப்போது அவனது பாவங்களுக்கான தண்டனையை அனுபவித்து சிறையின் இருளில் அழுகுகிறான். நீங்கள் போகும்போது இந்த ஏழை மீது வைத்த அந்த நம்பிக்கையை நான் உண்மையாக காப்பாற்றியிருக்கிறேன். அவளது கன்னத்திலிருந்து ஒரு சூடான கண்ணீர் உருண்டு கீழே விழுந்தது. அவள் ஆழமாக மூச்சை இழுத்தாள். முகத்தில் ஒரு மிகவும் சாத்வீகமான மற்றும் வெற்றியாளனின் சிரிப்பை வரவழைத்து கொண்டு அவள் மனதிற்குள் மிகவும் உறுதியாக சொன்னாள், மேடம், நான் உங்கள் வாக்குறுதியை பூர்த்தி செய்தேன். உங்களுக்கு நீதியை பெற்றுத் தந்தேன். இப்போது நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கள், மிகவும் நிம்மதியாக. அந்த பெரிய வரவேற்பறையில் இப்போது எந்த குறையும் இல்லை, எந்த பழியும் இல்லை மற்றும் எந்த பயமும் இல்லை. இருந்தது வெறும் நீதி, மனிதநேயம் மற்றும் கர்ம பலனின் ஒரு புனிதமான அமைதி மட்டுமே. ஒரு சாதாரண சூழ்நிலையால் நசுக்கப்பட்ட ஆனால் நேர்மையான பெண் சத்தியத்தின் மற்றும் தைரியத்தின் பலத்தால் ஒரு பெரும் பயங்கரமான சதித்திட்டத்தின் முடிவை கொண்டு வந்திருந்தாள். அந்த விளக்கு இப்போது இன்னும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. அனுராதா சொர்க்கத்திலிருந்து பிரியங்காவிற்கு தனது கடைசி ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டிருந்தார். இந்த கதை நமக்கு ஒன்றே ஒன்றுதான் கற்றுக் கொடுக்கிறது. பணத்தின் ஆசை மனிதனை எவ்வளவு கீழே கொண்டு செல்லும். ஆனால் சத்தியம், தைரியம் மற்றும் கொடுத்த வாக்குறுதி கடைசியில் அநீதியின் மீது வெற்றியை பெறலாம். உங்கள் பார்வையில் அனுராதா பிரியங்கா மீது வைத்த நம்பிக்கை சரியானதா? நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.